ஈஸியா. நாம் நின்றோன்னமாய் நம்முடைய கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கலாம் சகோதரி சகோதரி. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், முழு அதிகாரத்தை கூட வாசிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரம் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாய் காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும் என்றான். அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவனுமாகிய வேறு 2 பேர் நிற்க கண்டேன். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவர்களின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் சொல்லும் என்றும், பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். நான் அதை கேட்டவதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னவா இருக்கும் என்று கேட்டேன். அதற்கவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவரும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அன்றாட வழி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். நீயோவென்றால் முடிவு மட்டும் போயிரு. நீ இளைப்பாழை கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். அமேன். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நாம் ஜெபம் செய்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக கூட நன்றி. இந்த நாளில கூட மீண்டும் ஒரு சியாய் கத்தாவே, எங்களை ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அப்பா அந்த ஜீவ அப்பத்தினுடைய நாங்கள் கத்தாவே ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இன்று நாட்களில் ராஜா எங்களுடைய அக்கறைக்கு நாங்கள் புறப்பட்டு செல்வதற்கு ஏதுவான அந்த பலத்தை இந்த நாளின் செய்தியினுடைய எங்களுக்கு கூட்டி கொடுங்க. மீண்டுமாய் பிள்ளைகளாகிய நாங்கள் கத்தாவே மீட்பனை சுற்றி ஐக்கியப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு தேவையான பாகத்தையும் கத்தாவே நீர் இந்த நாளில் போஷிங்க. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிங்க. அப்பா நீர் தாமே என்னோட ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு நீர் பேசுங்க. இந்த கத்தா இந்த இக்கட்டான சூழ்நிலை, இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில கத்தா நடக்கும்போது நீர்தாமே எங்களோடு கூட வந்து ராஜா சரியான பகுதிக்கு எங்களை வழிநடத்துங்க. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபரோடு கூட கிருபை இருக்கட்டும். பெரிய கரங்கள் செய்யுங்க. தீர்க்க தரிசனத்தால கத்தாவே காரியங்கள் தெளிவாக்கப்படட்டும். அதே போல இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொல்லப்படத்தக்கதாய் நாங்கள் கத்தாவே அப்பா வேதத்திலிருந்து காரியங்களை நிறைவேறத்தக்கதாய் காணும்படிக்கு கிருபையை கூட்டி கொடுங்க. இந்த செய்தியானது கத்தாவே இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளை எங்களுக்குள்ள நிரப்பட்ட ராஜா, வெளிப்பாடு ஒன்றே எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற விசுவாசத்தை தரும் என்று பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. பெரிய கரங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் வரிசையாக இந்த நாளிலே கூட உங்களுடைய வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதுல மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். இதனால கூட நம்ம செய்திக்கு கடந்து போலாம். நம்ம 2 வாரங்களாய் பாலாக்கும் அருவருப்பு குறிச்சி, அபாமினேஷன் ஆஃப் த டெசலேஷன், பாலாக்கும் அருவருப்பு குறித்து பார்த்து கொண்டே வரோம். அமேன். ஏன்னா இது கடைசி நேரத்துல நிறைவேற போகிற முக்கியமான தீர்க்க தரிசன கட்டமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அமேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு இந்த மணி நேரத்துல நம்ம பார்க்க வேண்டிய 2 பிளேசஸ் இருக்குன்னு சொன்னா, ஒன்னு தீர்க்க தரிசனத்தால் தெளிவாக்கப்பட்ட சம்பவங்கள். தீர்க்க தரிசனத்தினால இந்த நாட்கள்ல நடக்க போற எல்லா விஷயங்களும் தீர்க்க தரிசனத்தால தெளிவாக்கப்படணும். இது ஏன் நடக்குதுன்னு சொல்லி, இது உலகத்துல ஏன் நடக்குது, ஒரு பொலிட்டிக்கல்ல என்ன ஈவெண்ட்ஸ் நடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி, ஒரு மெடிக்கலி என்ன நடந்து கொண்டிருக்குது உலகத்துலன்னு சொல்லி, அதே போல நாடுகள் மத்தியில குடும்பங்கள் மத்தியில
கல்ச்சரிக்கல் ரீதியில என்ன நடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் சொன்னா அது ஏன் நடக்குதுன்னு சொல்லி தீர்க்க தரிசனத்தை பார்த்தா தான் நமக்கு புரியும். அதே போல வேதத்தை வாசிக்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை பாகத்தை வாசிக்கிற ஒரு வேத மாணாக்கனும் அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா அது எல்லாம் வேதாகம நிறைவேறுதல் என்பதை கண்டுகொள்வான். ஆமென். அதே போல இந்த நாட்கள்ல இருக்கிற சூழ்நிலைகள்ல வாரும் மற்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. நீங்க பாத்தீங்களா ஏறக்குறைய எத்தனையோ 75 வருஷத்துக்குள்ள இல்லாத ஒரு மழை வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னா துபாயில பெய்து கொண்டிருக்குது இல்லைங்களா. அப்போ எல்லாமே டிஃப்ரெண்டா என்ன பண்ணுதுங்க, அட்மாஸ்பியர் சேஞ்ச் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. காலங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்குது. இதெல்லாம் எதற்கு சுட்டி காட்டுதுன்னு சொன்னா இயற்கையில தான் தேவன் என்ன பண்றாரு, முதல்ல என்ன பண்றாரு, வானத்துல இயற்கையில தான் காட்சிகளை வைக்கிறார் இல்லைங்களா. இயற்கை அதை வெளிப்படுத்தி காட்டுது. ஆமென். அதே போல வந்து ஈரான் யுத்தத்தை குறிச்சு கூட கேள்விப்பட்டு கொண்டே இருப்பீங்க. இதெல்லாம் என்ன பண்ணிருந்தேன் நடந்து கொண்டே இருக்குது. அவங்க தென்திசை ராஜாவா இருக்கிறான். அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்ன்றது எதை குறிக்குதுங்க, நம்ம தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல பாக்குற தென்திசை ராஜ்யத்தை குறிக்குது, தென்திசை ராஜாவை குறிக்குது. ஆமென். வடராஜ்யான்றது நம்ம வடக்கு ராஜாவை குறிச்சு நம்ம பார்க்கும்போது அது யாருன்னு சொன்னா வட திசை ராஜாக்கள்ன்றது அது யாரை குறிச்சு நம்ம பார்க்கிறோம், அது ருஷ்யா குறிச்சு நம்ம பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆமென். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா முடிவு தானியேலின் ஜனங்களுக்கு யூதர்களுக்கு ஒரு முடிவை நோக்கி அவங்க தன்னுடைய பாவ நிவர்த்தியை கண்டுகொள்றதுக்கான நேரம் வந்திருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுதுங்க இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் காண்பிக்கிறது. இதுக்கு முன்பதாக மனவாட்டியானவள் ஒரு சிறு கூட்டமானவள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவளா இருக்கிறாள். ஆமென். அதுக்கேற்ற வெளிப்பாடுகளை தேவன் என்ன பண்றாரு இந்த நேரத்துல கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். 2 சீரியஸா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பாலாக்கும் மறுவரை குறிச்சு வேதத்துல எவ்விதமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம இந்த நாள்ல ப்ராஃபெட்டிக் லைட்ல வந்து அது எவ்விதமா பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா இந்த ப்ராஃபஸி தீர்க்க தரிசனங்கள்லாம் பார்க்கும்போது இந்த நாட்கள்ல எப்படி அதை நிறைவேறி கொண்டிருக்குது, நம்ம எவ்வளவு வருகைக்கு அதாவது முடிவுக்கு எவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறோம் என்பதையும் நமக்குள்ள இருக்கிற நிலைகளை மாற்றுவதற்கு எதுவா இது அமையுது. ஆமென். இந்த உலகத்தை நோக்கி நம்ம பார்க்காதபடிக்கு இன்னும் நம்முடைய நிலைகளை நம்மளுடைய பலவீனங்களை நோக்கி பார்க்காதபடிக்கு உன்னதத்தை நோக்கி பார்க்க வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம் என்பதை அறியும்படிக்கு இந்த ப்ராஃபெட்டிக் வியூஸ்லாம் அந்த காட்சிகள்லாம் நமக்கு கொடுக்குது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீக் எல்லாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னு சொன்னா அந்த பாழாக்கும் அருவருப்புன்றத குறிச்சு அந்த ரெவலேஷன் எங்க முதல்ல தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம். தானியேலுக்கு என்னங்க அது வெளிப்படுத்தப்படுது, அது எங்கிருந்து கிராஜுவலா வெளிப்படுத்தப்படுச்சு, புறஜாதி யுகங்களுடைய முடிவுல அது வரும்னு சொல்லி நாம பார்த்தோம் இல்லைங்களா. புறஜாதி யுகத்தை குறிச்சு தானியேல் தீர்க்கதரிசிக்கு எங்க வெளிப்படுத்தப்பட்டுச்சு முதல்ல அங்க 2ஆம் அதிகாரத்துல அந்த பொற்சிலையில காணப்படுச்சு இல்லைங்களா. அது 7ஆம் அதிகாரத்துல மிருகங்களா 4 காட்டியல் மிருகங்களா அது 4 பீஸ்டா என்ன பண்ணுதுங்க காண்பிக்கப்பட்டுச்சு. 8ஆம் அதிகாரத்துல இன்னும் சுருக்கி அது என்னங்க சின்ன கொம்புல என்ன பண்ணுதுங்க முடிவடையுது இல்லைங்களா. அந்த 2 ஆட்டுக்கடா வெள்ளாடு இல்லைங்களா, அந்த ஆட்டுக்கடாவும் வெள்ளாடு, அந்த ஆட்டுக்கடான்றது மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தின் ராஜாக்கள், வெள்ளாடுன்றது கிரேக்க ராஜ்யத்தின் ராஜாவும் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அதுல எழுற சின்ன கொழும்பு தான் என்ன பண்ணுன்னு சொன்னா அந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் சேனையும் என்ன பண்ணுதுன்னு சொன்னா அது மிதிக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பார்த்தோமா இல்லைங்களா. அது அந்த அவருடைய பரிசுத்த ஸ்தலம் தள்ளுண்டு அங்க என்ன பாலாக்கும் மறுவருப்பானது ஸ்தாபிக்கப்படும் சொல்லி இல்லைங்களா. இது வெவ்வேறு வகையில என்னங்க வியாக்கியானப்படுத்தப்பட்டு தவறா புரிந்து கொள்ளப்படுது. இந்த காலத்துல 7ஆம் தூதன் வரும்போது தான் இது எல்லாமே இந்த மிஸ்ட்ரி எல்லாம் பைபிள் முழுசும் இந்த ப்ராஃபஸி எல்லாம் என்னப்பட வேண்டியதா இருக்குது, வெளிப்படுத்தப்பட வேண்டியதா இருக்குது. ஏன்னா தானியேல் 12ஆம் அதிகாரத்துல நம்ம இப்போ வேதத்தை வாசிச்சோம் இல்லைங்களா. தானியேல் இதுவைகள் பொருளை அறியறதுக்கு அவர் பார்க்கும்போது முற்படும் போது என்ன சொல்லப்படுச்சு, தானியேலே போகலாம், இது முடிவு காலம் இருக்கும், முத்தரிக்கப்பட்டு புதைக்கப்பட்டு இருக்கும் இல்லைங்களா. அது ஞானவான்கள் வருவாங்க, உணர்ந்து கொள்வாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னு சொன்னா வெளிப்படத்துல 10ஆம் அதிகாரத்துல தான் என்ன பண்ணுதுங்க அது இருக்கிற எல்லா ரகசியங்களும் என்ன பண்ண நிறைவேற வேண்டிய காலத்துல அதெல்லாம் நிறைவேற்றத்தின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா தானியேல் 6 விதமான நோக்கத்துல ஒரு நோக்கம் தான் தர்ஷத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரித்தல் சொல்லி. அந்த முத்தரிக்கிறதுக்கு முன்பதாக அது திரும்ப ஆல்ரெடி க்ளோஸ்டு பார்ட்டா இருந்தது. நம்ம 6-fold பர்பஸ்ல பார்த்தோம். அது ஆல்ரெடி க்ளோஸ் பார்ட்டா இருந்துச்சு. நம்ம பார்த்திருக்கிறோமா இல்லைங்களா. அது ஓபன் பண்ணப்பட்டு திரும்ப அந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு திரும்பவும் அது என்ன பண்ணுதுங்க அது முத்தரிக்கப்பட்டு அதோடைய பணி நிறைவேறுகிற காரியத்துக்கு பார்க்கிறோம் இல்லைங்களா. இந்த நாட்கள்ல அவன் என்ன பண்ணுதுங்க அந்த தரிசனமும் தீர்க்க தரிசனமும் பிரைடுக்கு முத்தரிக்கப்பட்ட காரியமா இருந்தது, ஓப்பன் ஆயிருக்குது இல்லைங்களா. எல்லா தீர்க்க தரிசனமாக ஓப்பன் ஆயிருக்குது. அது யூதர்களுக்கும் மோசஸ் எலைஜா மூலமா என்ன பண்ணுதுங்க வேத மூலத்துல இருக்கிற 7 சீல்ஸ் மிஸ்ட்ரி திரும்பவும் எகெயின் அவங்களுக்கு என்ன பண்ணுதுங்க அது ஓபன் பண்ணப்படுத்து முத்தரிக்கப்படணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம 6-fold பர்பஸ்ல அந்த காரியம் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆமென். சரி நம்ம பார்க்கலாம், நம்ம திரும்ப முன்னோக்கி போலாம். நான் வெறும் வேதாகமத்தை குறிச்சே நான் அந்த வேதாகமத்தின் அந்த வரலாற்றை குறிச்சே நான் ரெண்டு சீரியஸ் ரெண்டு காரியங்களை என்ன பண்ணிட்டோம் நம்ம மூவ் பண்ணிட்டோம். எகைன் ஒரு சின்ன ரீகால் மட்டும் அந்த காரியத்தை நம்ம பார்த்து நம்ம திரும்பவும் ப்ராஃபட்டிக் வியூக்குள்ள நம்ம கடந்து போகலாம், தீர்க்கதரிசிக்குள்ள அந்த ஸ்போக்கன் வேர்டுக்குள்ள கடந்து போகலாம். ஆமென்.
நம்ம இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோவா நான் ஸ்டடியா வந்து ரொம்ப மெதுவா நான் அந்த காரியத்தை கூட நான் பார்த்து கொண்டே நான் வந்தேன். ஐ மீன் அந்த பாலாக்கு மறுவெறுப்புன்றது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதை குறித்து தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, பேசுறாரு நியூ டெஸ்ட்மெண்ட்ல. எதுக்காக பேசுறாரு, அந்த பாலாக்கு மறுவெறுப்பை குறித்து எதுக்கு பேசுறாருன்னு சொன்னா, அந்த சீஷர்கள் கேட்ட 3 கேள்விகள்ல ஒரு கேள்விக்கு ஒரு பதிலா இந்த பாலாக்கு மறுவெறுப்பானது வந்துச்சு. அது எங்க பிளேஸ் ஆயிருக்குது, அது பேரந்தட்டிக்கல் வேர்ஸ்ன்றது எப்படி அந்த அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிற வசனம் எவ்விதமா அது இருக்குதுன்றத குறித்து என்ன பண்ணோம், நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? அந்த அடைப்புக்குள்ளே இருக்கிற வசனம் எவ்விதமா அது மீனிங் கொடுக்குது, அந்த தீர்க்க தரிசனத்துக்கு அந்த கேள்விக்கு எப்படி பதில் கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அது இயேசு கிறிஸ்து சொன்ன பாலாக்கு மறுவெறுப்புன்றது யாரு, அது ரோம டைட்டஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா அது முதல் வருகையில நடந்த பாலாக்கு மறுவெறுப்பு. ஆனா தானியேல் தீர்க்க தரிசனம் 9ஆம் அதிகாரத்துல காணப்படுது, அது 2ஆம் செகண்ட் கம்மிங்ல தானியேல் 70வது வாரத்தின் பிற்பகுதியில நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? ஏங்க 9வது அதிகாரத்துல பாருங்க, அதான் அவர் ஒரு வாரமெல்லாம் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் இல்லைங்களா? இது இந்த வசனம் எப்படி அது டுவெல் காம்பவுண்ட் மீனிங் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ப்ராஃபெட் சொல்லி இருக்கிறாரா இல்லைங்களா? அது ஓசியா 11ல சொல்லப்பட்டது போல அது என்னவா இருக்குது, அது டுவெல் காம்பவுண்ட் மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது 2 பிரபுக்களையும் 2 உடன்படிக்கைகளையும் என்ன பண்ணுதுங்க, உள்ளடக்கி இருக்கிற பாகமா இருக்குதுன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். ஆமென். அப்போ அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன், இந்த பாழாக்குகிறவனை குறிச்சு தான் அந்த தேவையான வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு தான் 9ஆம் அதிகாரமானது வந்துச்சு. ஏன்னா 8ஆவது அதிகாரத்துல அந்த பாழாக்குகிறவன் அப்படின்றது சின்ன கொம்பா வர்ணிக்கப்படுறான். நம்ம அதை பார்த்தோம், அந்த பேரலல் விஷயத்தை நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? 8ஆவது அதிகாரத்துல பார்த்தோமா, இங்க பாருங்க 11ஆம் வசனம், அது எது, அந்த சின்ன கொம்பு அன்றாட அது சேனுடைய அதிபதி பரியந்தம் தன்னை உயர்த்தி அவரிடத்துல இருந்து அன்றாட பலியை நீக்கிற்று. இந்த அன்றாட பலியை நீக்கிறது கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமா ஆவிக்குரிய விதத்துல என்ன பண்ணாரு, அங்க அன்றாட பலியை அன்றாட பலி தேவையில்லை அப்படின்றத காட்டுறார் ஒண்ணு. அதே போல இந்த சின்ன கொம்பும் கூட அன்றாட பலியை நீக்குது. எப்படி, பிசிக்கலா யூதர்களோடு கூட உடன்படிக்கை போட்டு அதோட உடன்படிக்கையை முறிச்சு அந்த தேவாலயத்தை ஆக்குபை பண்ணி செய்து, அதான் இங்க அன்றாட பலியோடு கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அந்த சத்தியத்தை தரையில தள்ளிச்சு அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது. அது கீழே பாருங்க, பாழ்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிப்பட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தர்ஷனம் எதுவரைக்கும் என்று கேட்டேன். இது எதுக்காக காண்பிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, அன்றாட பலியை பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகம், பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகம் அப்படின்னு சொன்னா ஒரு என்ன சொல்றது சொன்னா டிவைஸ். அதாவது இங்கிலீஷ்ல எடுத்து அந்த பாகத்தை கூட இங்கிலீஷ்ல நான் காட்டுறேன் பாருங்க. 8:13 அந்த பாகம் இருக்குது. 8 ஆமா 13வது வசனம். Then I heard one saint speaking, and another saint unto that certain saint which spoke, how long shall be the vision concern the daily sacrifice and the transgression of desolation. அப்படின்னா அதுதான் வந்து பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகம். புரியுதுங்களா உங்களுக்கு? பால்கடிப்புன்றது எதுங்க சொன்னா, பால்கடிப்பை உண்டாக்கும் பாலை உண்டு பண்றது. நம்ம 9வது அதிகாரத்துல என்ன பண்றோம், பாழாக்குகிறவன் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோமா இல்லைங்களா? நான் அதெல்லாம் பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை திரும்ப எகைன் அது சின்ன ஒரு ஆர்டர் நான் எடுத்து நான் உங்களுக்கு போட்டுறேன் பாருங்க. எட்டாவது அதிகாரத்துல 8:13 இங்க என்ன பாருங்க. பாருங்க அகைன் சின்ன ஒரு கனெக்ஷன் காட்டுறேன் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 13ஆம் வருஷத்துல பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகம், டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டெசாலேஷன் சொல்லப்படுது. பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகம். அதுக்கப்புறம் வந்து டெய்லி சாக்ரிஃபைஸ், அதாவது அன்றாட பலி. அதுக்கப்புறம் வந்து பரிசுத்த ஸ்தானமும் சேனையும் மிதிப்பட ஒப்பு கொடுக்கப்படுதல். ஓஸ் டு பி ட்ரெடன்ட் அண்டர் த ஃபுட். எது கீழே, அந்த சின்ன கொம்பு மிதிக்கப்பட ஒப்புக்கப்படுது. நான் தான் சொன்னேன், இது 2300 ராப்பகல் தான் இதுக்கான ஆன்சர்னு சொல்லி சொன்னேன். எகைன் அது கீழே பாருங்க,
இதுக்கான ஆன்சர் தான் தானியேலுக்கு அந்த நேரத்துல என்ன பண்ணலாங்க தெரியல. 8வது அதிகாரம் கடைசி வசனம் இப்படிதான் சொல்லப்படுது பாருங்க. 8 இல்ல கடைசி வசனம். And I Daniel faint and was the sick certain days after அது கீழே அது கீழே லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. And I was astonished at the vision but none understood with. இது ஒருத்தரும் என்ன பண்ணலாங்க இந்த தரிசனத்தை அறியல. தானியேலுக்கு ஒரு பெரிய குழப்பத்தையும் ஒரு பெரிய என்ன பண்றது கலக்கத்தையும் அந்த தரிசனமும் அந்த அந்த அன்றாட அந்த சின்ன கொம்பானது ஏற்படுத்துது. அண்ட் தென் 9வது அதிகாரம் இந்த 70 வாரம் கொடுக்கப்பட்டது. 70 வாரத்துடைய தரிசனம் கொடுக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்னன்னா 8வது அதிகாரத்துல உண்டான அந்த சின்ன கொம்பும் அந்த சின்ன கொம்பனால வர்ற அன்றாட பலி நீக்கப்படுதல், பால்படுத்துதல் இல்லைங்களா, பாலாக்கு மறுவெறுப்பு. இதுதான் இதுக்கான ஆன்சரா, இதுக்கான ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் தான் 9வது அதிகாரம் கொடுக்கப்படுது. இப்ப 9வது அதிகாரத்துல எகைன் திரும்ப என்ன காணப்படுது, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து 7வது அதிகாரம் முடிய அது அரமிக் மொழியில, அதாவது சீரிய மொழியில எழுதப்படுச்சுன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் த பார்ட் அது புறஜாதி ராஜ்யங்களை குறிச்சு சொல்லப்படுறதா இருக்குது. புறஜாதி அது எப்படி புறஜாதி யுகங்களை குறிச்சு புறஜாதியாருக்கு புரியுற வகையில அந்த மொழியில எழுதப்பட்டுச்சு. 8வது அதிகாரத்துல 12வது அதிகாரம் வரைக்கும் யூதர்களுக்கான அந்த வேல யூதர்களுடைய ரட்சிப்பு முடிவு அவங்களுக்கு கடைசி காலம் எவ்விதமா இருக்கும், மெசியாவை எவ்விதமா சந்திப்பாங்க, அவங்களுக்கு வர்ற அந்த உபத்திரவு காலம் எவ்விதமா இருக்குன்னு சொல்லி த்ரூஅவுட் 8வது அதிகாரத்துல இருந்து 12th சாப்டர் வரைக்கும் அது ஈப்ரூ லாங்குவேஜ்ல எழுதப்பட்டிருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப 2வது அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் 1ல இருந்து 2வது அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் ஈப்ரூ மொழியிலும், 2ல இருந்து 2வது அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் சீரிய மொழியிலையும் எழுதப்பட்டிருக்குது. நீங்க மேனஸ்கிரிப்ட்ல பாத்தீங்க சொன்னா. இப்போ அதனால 8வது அதிகாரம் மீண்டும் எகைன் ஈப்ரூ லாங்குவேஜ்ல எழுதப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னா யூதர்களுக்கான முடிவு எவ்விதமா இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய தீர்க்கதரிசியாகிய தானியேலுக்கு தேவன் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறார். ஏன் இதை நம்ம பாக்குறோம்னு ஆல்ரெடியே சொல்லிட்டேன். 70வது வாரத்தின் மத்தியில தான் இப்ப புறஜாதி சபையானது மேஜர் ரோல பிளே பண்ணுது. சபையானது அங்கதான் மறைக்கப்பட்டிருக்குது. அதை தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த கடைசி வாரத்தின் மத்தியில தான் எக்காலங்கள் கலசங்கள் எக்காலங்களும் முத்திரைகளும் சபைகளும் மற்ற எல்லா காலையிலும் அங்கதான் பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்றோம் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த மத்தியில ஏதோ ஒரு பாயிண்ட்ல தான் எடுத்துக்கொள்ளப்படுதலானது கூட இருக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப அதனாலதான் நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் இந்த ப்ராஃபட்டிக் வியூவை ஏன் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்னு சொன்னா இந்த காரணத்தினால்தான். புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க 8வது வசனத்துல 8வது அதிகாரத்துல நம்ம பாக்குற பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகம், பால் கடிப்பை பால்படுத்துதல், அதான் டெசாலேஷன் சொல்லி நான் போட்டிருக்கிறேன். டெசாலேஷன் புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க புரியுதுங்களா? டெய்லி அன்றாட பலி, அதே போல சேனை ஒப்பு கொடுக்கப்படுதல். சேனை ஒப்பு கொடுக்கப்படுதல் அப்படின்னு சொல்லி சொல்றது எதை குறித்து சொன்னா யூதர்கள் ஒப்பு கொடுக்கப்படுறது எக்ஸ்பெஷலி 1,44,000 யூதர்கள் ஒப்பு கொடுக்கப்படுறது. 2 சாட்சிகள் 2 விட்னஸ் ஒப்பு கொடுக்கப்படுதல் குறிக்குது. இந்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு நாள் செல்லுன்னு சொல்லப்படும் போது அவன் சொல்லப்படுது 2300 ராப்பகல் செல்லுன்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப எகைன் இதுக்கான தெளிவான எக்ஸ்பிளனேஷன் எங்க போகுதுன்னு சொன்னா 9வது அதிகாரத்துக்கு போகுது. 9வது அதிகாரத்துலதான் தானியேலுக்கு என்ன காண்பிக்கப்படுதுன்னு சொன்னா அது டைம் லைனா யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் லைனா காண்பிக்கப்படுது. 8வது அதிகாரத்துல அந்த சின்ன கொம்பை குறிச்சு விவரணமும் அதுக்கான டைம் லைனும் அது பரிசுத்த ஸ்தலத்திலையும் அந்த பரிசுத்தவான்களோடு கூட எப்படி யுத்தத்தை ஈடுபடுதுன்னு சொல்லப்படுது. 70 வார தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 70 வாரத்துல கிறிஸ்து எவ்விதமா அவங்களோட கூட ஐக்கியப்பட போறாரு, அந்த 6 விதமான நோக்கம் எவ்விதமா நிறைவேற போகுது, யூதர்கள் எவ்விதமான ரட்சிப்புக்குள்ள வரப்போறாங்கன்றத குறிச்சு காண்பிக்கப்படுது. புரிதுங்க உங்களுக்கு? இப்போ 9வது அதிகாரத்துலதான் இந்த 70 வாரத்தை குறிச்சு தீர்க்க தரிசனமும் 7 வாரமும் 62 வாரமும் 1 வாரமும் செல்லும். அந்த 1 வாரத்துல எவ்விதமா இது 2 பார்ட்டா பிரிக்கப்படுது. கிறிஸ்துவும் எப்படி அங்க ரோல பிளே பண்றாரு, அந்த கிரேட் பிரின்ஸ் கிறிஸ்து தான், அந்த மகத்தான அந்த பிரபு கிறிஸ்து. அதே போல 2வது பிரபு யாருன்னு சொன்னா அந்தி கிறிஸ்துவ சொல்லப்படுது. இங்க அதனாலதான் போட்டேன், இங்க அங்கதான் அதனாலதான் நான் சொன்னேன் போட்டேன். இங்க செகண்ட் பிரின்ஸ் யாரை குறிக்குது அப்படின்னா செகண்ட் பிரின்ஸ் இருக்கு. அவர் தான் அவன் தான் பால்படுத்துகிறவன், டெசாலேட்டர், அதான் பால்படுத்துகிறவன், பாலாக்குதலை கொண்டு வருகிறவன் இல்லைங்களா? 9:27 சொல்லப்படுற 2வது பிரபு நம்ம ஆல்ரெடி நான் இந்த கருத்தை படிச்சிருக்கிறேன். எகைன் பாருங்க, அந்த பாஸ் நம்ம திரும்ப படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க,
அவர் ஒரு வாரம் அளவும், இந்த அவர் அப்படின்றது அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியை காணிக்க ஒளியப்படுவார். இந்த பலியை காணிக்க ஒளிய பண்றது யாருங்க? அந்த அழிப்பை உண்டாக்குகிறவன், அந்த பால்படுத்தலை உண்டாக்குகிறவன். புரிதுங்களா உங்களுக்கு? அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் என்ன பண்றாங்க? வந்து இறங்குவான். ஐயாருங்க, இந்த டெசாலேட்டர் இங்க போட்டிருக்கனா, டெசாலேட்டர் இவன் தான் செகண்ட் பிரின்ஸ். இவன் தான் வந்து 8வது அதிகாரத்துல சின்ன கொம்பா வர்ணிக்கப்படுறான். புரிதுங்களா உங்களுக்கு? இதே 7வது அதிகாரம் வரும்போது அந்த வேற்று உருவமான மிருகமா, ஃபோர்த் பீஸ்ட், வர்ணிக்கப்படுறான். இவன் எல்லாம் ஒரே ஆள் தான். புரிதுங்களா உங்களுக்கு? இங்க இருக்கிற பாழ்படுத்தல பாலாக்குதலை கொண்டு வருகிறவன், பலியை காணிக்க ஒளிய பண்ணுகிறவன், செகண்ட் யூதர்களோட உடன்படிக்கை ஏற்படுத்துறவன், சின்ன கொம்புன்னு சொல்லி 7வது அதிகாரத்துல தானியேல் பார்க்கிறாரு இல்லைங்களா? அந்த வெள்ளாட்டுல எழும்புற சின்ன கொம்பு, அந்த சின்ன கொம்பு தான் வானத்து நட்சத்திரங்களை விழ தள்ளுறது இல்லைங்களா? அதே அவன் தான் 7வது அதிகாரத்துல ஃபோர்த் பீஸ்டா, 4வது மிருகமா வர்ணிக்கப்படுறான். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்போ இவன் என்ன பண்றான்? கவனன்ட் வித் ஜூஸ், யூதர்களோட என்ன பண்றான்? ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறான். ஒரு உடன்படிக்கை என்ன பண்றான்? ஏற்படுத்துறான். அதுக்கப்புறம் அந்த உடன்படிக்கை என்ன பண்றான்? அந்த வாரத்தின் பாதி மத்தியில பிரேக் பண்றான். மிடிஸ்ட் அப்படின்னும் போது அதுக்கான அர்த்தம் சொன்னேன். புரிதுங்களா உங்களுக்கு? எகைன் சொல்லமா? எதை பாருங்க, அந்த வாரத்தின் பாதி செல்லும் போது பாதி மத்தியில நான் ஆல்ரெடி சொன்னேன். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வீக்ல நம்ம தான் திருதர்ஷ பார்வையில பார்க்க போறோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதான் ஏன் நடக்குது, லிட்டரலா எப்படி நடக்குதுன்றத குறிச்சு நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏன் இந்த பகுதி வரைக்கும் உங்களுக்கு பைபிள்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் 12வது அதிகாரத்துக்கு எகைன் திரும்ப 12வது அதிகாரத்துக்கு போறேன். இதனுடைய நீட்சி 12வது அதிகாரத்துல இருக்குது இல்லைங்களா? நான் ஆல்ரெடி சொன்னேன், 10வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் ஒரே ஸ்டேஜ், யூதர்களுடைய முடிவு காலம் வரைக்கும் தானியேலுக்கு அது ஹிஸ்டாரிக்கலி தீர்க்க தரிசனமா கொடுக்கப்படுது. எஸ்பெஷலி 12வது அதிகாரம் பிரஜாதிக்கு வெளிப்படுத்தல், 10வது அதிகாரம் எப்படியோ பிரைடுக்கு, அதே போல யூதர்களுக்கு 12வது அதிகாரம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். இந்த 12வது அதிகாரம் பாருங்க எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. 12வது அதிகாரம் பன்னெண்டாவது அதிகாரத்துல எப்படி ஸ்டார்ட் ஆகுது? And at the time shall Michael stand up, the great prince. நான் ஆல்ரெடி சொன்ன கிரேட் பிரின்ஸ் சொல்லி 9வது அதிகாரத்துல பிரின்ஸ் வராரா? ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அவர் தான் கிறிஸ்து. பலியை காணிக்கை அவர் தமக்காக மரிக்காதவர், யாருக்காங்க? தம் ஜனத்துக்காக மரிச்சவர் இல்லைங்களா? அவர் தான் என்ன பண்ண? உடன்படிக்கையை உறுதிப்படுத்துறவர் கிறிஸ்து இல்லைங்களா? அவர் தான் தன்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை கொடுத்தவர். எகைன் யூத ஜனங்களுக்காக திரும்ப எழுப்ப போறார் மிகாயேல் இல்லைங்களா? ஷெல் மிகாயேல் ஸ்டாண்ட் அப், மைக்கேல் ஸ்டாண்ட் அப், the great prince which standeth for the children of thy people. உன்னுடைய ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதி. இப்போ இதுதான் வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்துல பார்க்கிற பலமுள்ள தூதன். அப்போ வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்துல ஒரு வருகை காணப்படுது இல்லையா? அதே போல யூதர்களுக்கு அந்த 3 வருஷத்தின் மத்தியில ஒரு வேர்ல்ட் கம்மிங் இருக்க போகுது. அதான் இதை காட்டுது. எகைன் நம்ம 12வது அதிகாரத்துல நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கிறோம். 12வது அதிகாரத்துடைய எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 10க்கும் 12க்கும் பொருத்தி நம்ம பார்த்திருக்கிறோம் எங்க நம்ம போகுதுன்னு சொல்லி. புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, and there shall be a time of trouble. அது இடுக்கமான காலங்கள் அப்படி ஆகும் இல்லைங்களா? அது எந்த காலத்துல இருக்கு பாருங்க. அதுதான் உபத்திரவ காலமா இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன். இது எந்த காலத்துல நடக்குது? இது அது யாதொரு ஜாதியாரம் தோன்றினது மேல் அக்காலம் உண்டாயிரது ஆபத்து காலம் வரும். எப்போங்க? அந்த 3.5 இயர்ஸ்ல நடக்கிற பாயிண்ட் இது. அப்ப 3.5 இயர்ஸ்ல எகைன் ஒரு 7th சீல் யூதர்களுக்கு இருக்க போகுது. புறஜாதிக்கு ஒரு 7th சீல் காணப்படுச்சா? 1963ல சாடாச்சா? திருதர் சொல்றாரு இல்லைங்களா? பிரீச்ல சொல்றாரு இல்லைங்களா? வெளிப்படுத்தல் 10 யூதர்களுக்கு பொருத்தி சொல்றாரு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வாட்சி காட்டி இருக்கிறேன். நான் ஆல்ரெடி அதை எடுத்து வாட்சி காட்டணுமா? வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்தை தீர்க்கதரிசி யூதர்களுக்கு பொறுத்துறார். நிறைய பேர் இதை படிச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க? மெசேஜ மிஸ் இன்டர்பிரேட் பண்ணி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அவர் வெளிப்படுத்தல் 10 யூதர்களுக்கு பொறுத்துறாரு, பிரஜாதிக்கு பொறுத்துறாரு. அது என்ன? வெளிப்படுத்தல் 10 7th சீல். அது என்ன பண்ணுங்க? யூதர்களுக்கு நடக்குது, பிரஜாதிக்கு நடக்குது ஒரு சைட்ல. இப்ப அகைன் இப்ப என்னங்க? அது பிரஜாதிக்கு நமக்கு நடந்துருச்சு. அது ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க. Since there was a nation even that at the same time, அது
அந்த எந்த யாதொரு ஜாதியும் தோன்றினது முதல் அந்த காலம் மட்டும் உண்டாகிறது ஆபத்து காலம், அந்த காலம் புரியுதுங்களா உங்களுக்கு? அண்ட் at the time thy people shall be delivered, அவன் ஜாத்தின் ஜனங்களை விடுவிக்கப்படுவாங்க. 2000 வருஷமா யூதர்கள் வெவ்வேறு தேசங்கள் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க பரதேசிகளா இருந்தீங்களா, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, விடுவிக்கப்பட்டு அவங்க தேசத்துக்குள்ள வந்தாங்க. எப்போ எந்த எந்த எக்காலத்தின் கீழே வந்தாங்க பார்த்தோம் நம்ம, 5வது 6வது எக்காலத்தின் கீழே, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார் கீழே யூதர்கள் உள்ள வந்தாங்க இல்லைங்களா. நம்ம பாக்குறோம் அது வந்து டைம் ஆஃப் ட்ரபிள்ஸ், அது இக்கட்டின் காலமா இருக்குது. ஒரு இக்கட்டு எப்போதுமே நம்ம சொன்னா யூதனை தன் சொந்த தேசத்துக்கு கொண்டு வருகிறதா இருக்குது, அது எக்காலமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோமா இல்லைங்களா. அதான் இங்க சொல்லப்படுது. இந்த 2ஆம் வசனத்துல சொல்லப்படுறது, முதல் வசனம் சொல்லப்படுறது அதான். இங்க என்ன சொல்லப்படுது பாருங்க, டேவிட் everyone that shall be found written in the book, அங்க யாருங்க, உன் புஸ்தகத்துல எழுதப்பட்டவர்கள் காணப்படுவர்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவாங்க இல்லைங்களா. and many of them that sleep in the dust of the earth shall wake, some of everlasting life, சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் வீழ்த்தி எழுந்திருப்பார்கள் சொல்லப்படுது இல்லையா, அந்த காரியம் இது. and then அதுக்கப்புறம் பாருங்க, and they that be wise shall shine as the brightness of the firmament அப்படின்னு சொன்னா ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல அந்த காலத்துல நட்சத்திரங்களை பிரகாசிப்பாங்க. எந்த காலம் சொன்னா யூதர்கள் வருகிற தேசத்துக்கு வருகிற நேரம், அந்த நேரத்துல பிரகாசிக்கிறவர்கள் யாரா இருப்பாங்க சொன்னா இதுதான் பிரைட் குறி. இந்த இடத்துல சொல்லப்படுற காரியாங்க brightness of the firmament, அவங்க ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல இருக்கிறவர்கள், நட்சத்திரம் போல பிரகாசிக்கிறவர்கள் யார பிரைட். and they that turn many to righteousness as the stars for ever and ever, அவங்க என்ன பண்ணுவாங்க, நட்சத்திரத்தை போல என்றைக்கு பிரகாசமா இருக்கிற நட்சத்திரம் போல இருப்பாங்க புரியுதுங்களா. அது கீழே பாருங்க, but thou o Daniel shut up the words and seal the book. அப்போ தானியேலுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் சீல் பண்ணப்பட்டிருக்கு. எது வரைக்கும், வெளிப்படுத்தல 10ஆம் அதிகாரம் வரைக்கும். நான் அதான் சொல்லலாம் எகைன், 10ஆம் அதிகாரம் தான் எல்லா மிஸ்ட்ரீஸ ஓபன் ஆகுது. அது 7 முத்திரைகளை முத்தரிக்கப்பட்ட புஸ்தகமா இருக்குது. மீட்பின் பாகம், ஏன்னா மீட்பின் ஒரு பாகம் நான் சொன்னேன், மீட்பின் ஒரு பாகம் எப்படி இருக்குது, யூதனுக்கு புறஜாதிக்கு பூமிக்கு, கரெக்டுங்களா. நம்ம பார்த்திருக்கிறோமா இல்லைங்களா, யூதனுக்கு புறஜாதிக்கு பூமிக்கு இல்லைங்களா. அது முத்திரை கீழே வந்து யாருக்கு வருதுன்னு சொன்னா புறஜாதிக்கு மனவாட்டிக்கு வருது. 6ஆம் முத்திரையின் கீழே யாருக்கு வரப்போகுதுன்னு சொன்னா யூதனுக்கு வரப்போகுது இல்லைங்களா. 6ஆம் முத்திரையுடைய 2வது பாகத்துல பூமி மீட்கப்படுதா இல்லைங்களா. 6வது முத்திரை 7ஆம் முத்திரை மனவாட்டியை மீட்குவது இல்லைங்களா. 6வது முத்திரையில மூன்று சுத்திகரிப்புகள் நடக்குது. ஒண்ணு வந்து 1,40,000 பேர் சுத்திகரிக்கப்படுறாங்க, புத்திராத 5 பேர் சுத்திகரிக்கப்படுறாங்க, பூமி சுத்திகரிக்கப்படுது. அதனாலதான் பர்ஜிங் சீல் சொல்லப்படுற 6வது முத்திரையை. இப்ப அதுதான் இங்க காணப்படுது. அது கீழே பாருங்க, 5வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. Then I Daniel looked and behold there stood other two. இங்க இந்த தரிசனத்துல 10வது வசனத்துல பாருங்க, ஒருத்தர் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறார். எந்த ஆறுன்னு சொன்னா நீ 10வது அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். ஊலாய் ஆற்று மேல நிற்கிறார். ஊலாயாரு நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா நான் அதை எடுத்து நான் காட்டுறேன் பாருங்க. ஆற்றின் தண்ணீர்களை நிற்கிறார் அப்படின்னு சொல்ல வாசிக்கிறோம் இல்லைங்களா. இங்க பாருங்க, அஞ்சாவது வசனம் பாருங்க. 5வது வசனத்துல 5:6 இங்க அதான், அப்போது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவனும் ஆகிய வேறு 2 பேர் நிற்க கண்டேன். 10வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருக்கு அந்த பகுதி 10:5. முதலாம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதக்கேல் எனும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தன் அறையில் உப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருந்த ஒரு புருஷனை கண்டேன். இதுதான் 12ஆம் அதிகாரத்துடைய நீட்சி. இதக்கேல் எதுங்க, யூப்ரட்டிஸ் டெக்ரீஸ் ரிவர், இதான் டைகிரிஸ் ரிவர் சொல்லப்படுது இங்கிலீஷ்ல. நான் 10வது அதிகாரத்துடைய 5வது வசனத்தை வாசி காட்டுறேன் பாருங்க. 10:5
10 நாள். And in the 4 and 24 days of the first month, as I was by the side of the great river which is இதக்கேல் ஆற்றங்கரையில, ஆற்றங்கரையில என்ன இங்கங்க பாபிலோனுக்கும் யூப்ரட்டிஸுக்கும் இதக்கேலுக்கும் சென்றதுதான் பாபிலோன் நதி இருக்குது. அந்த இதக்கேல் வந்து இங்கே ஓடுதுன்னு சொன்னா மேதிய பெர்ஷியாவுல ஓடுது. அங்கதான் வந்து தர்ஷனத்துல இருக்கிறாரு. அந்த இடத்துல தானியேல் இந்த தர்ஷனத்தை பாக்குறாரு. அதான் இதோட வியூ. புரிதுங்களா உங்களுக்கு? இப்ப அந்த ஆற்றின் தண்ணீர் மேல நிற்கிறதா ஒரு புருஷன் நிற்கிறாரு. 12 அதிகாரம் வரும்போது 12 அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்க சொன்னா அது கீழே வசனத்துல பாருங்க. பாருங்க. அஞ்சாம் வசனம், தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவனுமாகிய வேற 2 பேர் நிற்க கண்டேன். தண்ணீர் மேல ஒருத்தர் இருக்கிறாரு, ஆற்றுக்கு அக்கறையில் இக்கரையில 2 பேர் நிற்கிறாங்க தர்ஷனத்துல. இது 2 பேரு யாருன்னு சொன்னா மோசஸ் எலியா. யூதர்களுக்காக நிற்கிறவங்க, யூதர்களுக்காக கடைசியா வரப்போறவங்க. பாருங்க, சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களை நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, 2 பேர்ல தண்ணி மேல ஒரு பர்சன் நிற்கிறாரு, இக்கரையில அக்கறையில ஒரு பர்சன் நிற்கிறாரு. இந்த 10, 11, 12 தானியேலுக்கு கடைசி காலம் வரைக்கும் நடக்க போற, யூதர்கள் நடக்க போகிற இல்ல அன்றாட பலியை குறிச்சு, பால் கடிப்பை குறிச்சு, தேவாலயத்தை குறிச்சு, யூதர்கள் ரட்சிக்கப்படுறதை குறிச்சியான விவரணத்தை இதெல்லாம் கொடுக்குது. கன்னிவா கிராஜுவலி கொஞ்சம் கொஞ்சமான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக இந்த தர்ஷனம் கொடுக்கப்பட்டது. இப்போ அது கடைசியா அந்த தர்ஷனத்தின் முடிவு நேரம் வரும்போது அங்க தண்ணீர் மேல நிற்கிறவரை பார்த்து லெப்ட் அண்ட் ரைட் அந்த ரிவர் சைட்ல இருக்கிற ரிவர் பெட்ல ஒரு சைட்ல ஒருத்தர், இன்னொரு சைட்ல இன்னொரு பர்சன் நிக்கிறார் இல்லைங்களா? அந்த ஒரு பர்சன் யார பார்த்துன்னு சொல்றாரு, அந்த ரிவர் மேல இருக்கிற அந்த பர்சனை நோக்கி கேட்கிறார். யார்? அந்த கிறிஸ்துவ குறிக்குது. ஆமென். அப்போ இது சணல் வஸ்திரம் தரித்திரம் ஆற்றின் தண்ணீர் இருக்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆற்றலோட முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். இது எவ்வளவு நாள்ல நடக்கும் சொல்லி கேட்கிறார். எது 12ஆம் அதிகாரத்துல முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா? உன் ஜாத்தின் புத்திர மிக எழும்புறது, ஜனங்கள் விடுவிக்கப்படுறது, நித்திய ஜீவனுக்கு நித்திய நிந்தைக்கும் சிலர் எழுறது, ஆகாயத்தின் மண்டலத்தின் ஒளியை போல யாருங்க ஞானவாளிகள் பிரகாசிக்கிறது, இந்த மிஸ்ட்ரியல ஓபன் ஆகுறது. இதான் நீங்க மேல இருந்து வாட்சி பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம அதை ஆல்ரெடி காட்டினேன் நான் உங்களுக்கு. ஆமென். எப்ப நடக்கும் அப்படிம்போது, அப்போது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறமாகி புருஷன் தன்னுடைய வலது கரத்தையும் தன்னுடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, நம்ம இதை இங்க வாட்சி மாதிரி இருக்குமே, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துல பாக்குறோமா? அவர் தன்னுடைய திறக்கப்பட்ட புஸ்தகத்தை வச்சு என்ன பண்றாருங்க, ஒரு பாத்திரத்தை சமுத்திரத்து மேல ஒரு பாத்திரத்தை பூமியின் மேல வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமா ஆர்ப்பரிக்கிறாரா. அவர் என்ன பண்றாரு, தன்னோட வலது கரத்தை வானத்துக்கு மேல உயர்த்தி என்ன பண்றாருங்க, இனி காலம் செல்லாதுன்னு சொல்றாரா. இப்போ அங்க அந்த 7 இடிகளுக்கான டைம் லைன் கேட்கப்படுது. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தை இல்லைங்களா? தானியேலை புஸ்தகம் யோவான் அந்த 7 இடிகளை எழுத போகும்போது தானியேலை யோவான் என்ன பண்றாரு, அந்த கேட்டு எழுத போகும்போது யோவான் என்ன பண்றது, எழுதாத முத்திர போடு. தானியேலுக்கு சொல்லப்படுச்சு இல்லையா? இங்க என்ன சொல்லப்படுது, முத்திர போடு. எப்ப ஓபன் ஆகுது, 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று இல்லைங்களா? வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியை அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தை அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் என்றைக்கும் உயிரோடு மேலே ஆணையிட்டு சொன்னான்னு சொல்லப்படுதா இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணுதுன்னு சொன்னா, எப்ப நடக்குதுன்னு சொன்னா 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களே எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். இனி காலம் செல்லாது, டைம் இல்ல, டைம் ஷல் பி நோ மோர். இனி காலம் செல்லாது இல்லைங்களா? பட் இந்த டேஸ் ஆஃப் த வாய்ஸ் ஆஃப் த செவன்த் ஏஞ்சல், அவருடைய நாட்கள் என்ன பண்ணுது, இந்த மிஸ்ட்ரி எல்லாம் என்ன ஆகுதுங்க, the mystery of God shall be finished. அது முடிய போகுது, அதை நிறைவேற்றத்துக்குள்ள வரப்போகுது. புரிதுங்களா? நம்ம அதை பார்த்திருக்கிறோம். இப்போ இங்க அந்த டைம் லைனை 7 இடிகளுக்கான டைம் லைன், 7 இடிகளுக்கான டைம் லைனை எப்ப வரப்போகுதுன்னு சொல்லும் போது தேவன அந்த 7 இடிகள் எப்ப வெளியாக்கப்பட போது 7ஆம் தூதனுடைய சத்த நாட்கள்ல சொல்லப்படுது. அதே போல இங்க தானியேலுக்கும் எப்ப நடக்குது, இந்த யூதர்களுக்கான முடிவு எப்ப வரப்போகுதுன்னு சொன்னா இங்க சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது, தன் வலது கரத்தையும் இடது கரத்தையும் மேலாக உயர்த்தி ஒரு காலங்களும் அரைக்காலமும் செல்லும். ஒரு நேரம் வரப்போது, அப்போ காலங்களும் அரை காலங்களும் செல்லப்படுது. இப்போ அதுதான் வந்து தீர்க்கதரிசன பாகத்துல இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. நான் எகைன் பாருங்க போடுறேன் உங்களுக்கு இல்லைங்களா? காலம் அப்படின்னா டைம், கரெக்டுங்களா? ஏ டைம் ஒரு காலம், டைம்ஸ் கரெக்டுங்களா? டைம்
டைம்ஸ் அது கீழே பாருங்க. and off. ஆஃப் அப்படின்னா டைம் அப்படின்னா 1 year. கரெக்டுங்களா? டைம்ஸ் 2 year. ஆஃப் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொன்னா ஆஃப் இயர். அப்படின்னா இந்த 3.5 yearன்றது லாஸ்ட் வீக் ஆஃப் லாஸ்ட் வீக் 70 வீக்ல லாஸ்ட் வீக். கரெக்டுங்களா? 70th வீக் லாஸ்ட் பார்ட் இல்லைங்களா? எப்போ ஜனங்கள் விடுவிக்கப்படுறது, உன் புத்திரனாகிய புத்திரர்களுக்கு அதிபதியாக மீகாவேல் எழும்புறது, நித்திய ஜீவனுக்கு நித்திய நிச்சைக்கும் ஜனங்கள் உள்ள போறது. இதோட டைம் லைன் எப்ப நடக்குதுன்னு சொல்லப்படுது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்போ பைபிள்ல காலமும் காலங்களும் அரை காலம்ன்றது இதுதான். காலம்ன்றது 1 year, காலங்கள்ன்றது 2 year. அது இந்த காலங்கள் அப்படின்றது பைபிள்ல 3 பிளேசஸ்ல இருக்கு. 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். 7ஆம் அதிகாரத்துல நீங்க 7ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க சொன்னா அது இந்த காலத்தை குறிச்சிருக்கும். காலமும் காலங்களும் அரை காலங்களும் செல்லும் சொல்லிட்டு. ஆமென். புரிஞ்சுங்களா? அப்புறம் பாருங்க, அது கீழ் வசனம் அங்க சொல்லப்படுது. என்ன படுது? ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும், பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். இது எப்ப ஸ்டார்ட் ஆகும்? பரிசுத்த ஜனங்களுடைய சிதறடித்தல் நிறைவு பெறும்போது. அப்ப பரிசுத்த ஜனங்களுடைய சிதறடித்தல் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? கிபி 70. யூதர்கள் தன் தேசத்தை விட்டு சிதறடிக்கப்பட்டது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? கிபி 70 இல்லைங்களா? அங்க பாலாக்கு மறுப்பு வரும்போது, முதல் ஃபர்ஸ்ட் கம்மிங்ல பாலாக்கு மறுப்பு வரும்போது யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார் இல்லைங்களா? கரெக்டுங்களா? நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? சிதறடிக்கப்பட்டாங்க. ரோம டைட்டஸால சிதறடிக்கப்பட்டாங்க. அந்த சிதறடித்தல் முடிவு பெறும்போது அப்படின்னா யூதர்கள் மீள தேசத்துக்குள்ள கொண்டு வரும்போது சிதறடித்தல் முடிவு பெறுது. இனி யூதர்கள் சிதறடிக்கப்பட வேண்டிய, எங்கேயும் சிதற வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ அது சிதறடித்தெல்லாம் முடிவு பெற்று தேசத்துக்குள்ள வராங்களோ அப்பொழுது 3.5 years. புரிஞ்சா இல்லைங்களா? இதை இப்படி சொல்லலாம், புறஜாதியாருடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் புறஜாதியார் இஸ்ரவேல் என்ன பண்ணுதுங்க சொன்னா எருசலேம் புறஜாதியாரால் முதிக்கப்படும். புறஜாதியார் காலம் நிறைவேறும் வரைக்கும் அப்படின்னு சொன்னா புறஜாதியார் சபை காலம் நிறைவேறும் வரைக்கும் இல்லைங்களா? எருசலேம் புறஜாதியாரால் முதிக்கப்படும். இன்னைக்கு எருசலேம்ல புறஜாதியார்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? பார்ட் ஆஃப் த முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, மற்ற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா குறிப்பிட்ட நேரம் வரும்போது இன்னைக்கு இஸ்ரேல் உலகம் முழுசும் யூதர்கள் இருக்கிறாங்களா? ஏறக்குறைய 50 நாடுகளுக்கு மேல யூதர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களாம் எங்க வரணும்னு சொன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்கு எருசலேமுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வரணும். அது பரிசுத்த ஜனங்களின் சிதறடித்தல்னா அவங்களை என்ன பண்ணாங்க? தேவன் மெசியாவை ஏற்றுக்கொள்ளாம போனதுனால, சிலுவையில் அவரை ஏற்றுக்கொள்ளாம போனதுனால தேவன் அவங்களை என்ன பண்ணார்? பூமி எங்கும் எல்லா ஜாதிகளும் சிதறடித்தார் இல்லைங்களா? இதுதான் நம்ம எங்க பாக்குறோம்? லேவியராம் சரி உபாகமம் 32:20 பாக்குறோம். வானத்தின் நீங்க என் வார்த்தையை கேட்காம போனீங்களா, வானத்தின் கீழே உங்களை என்ன பண்ணுவேன்? சிதறடிக்க பண்ணுவேன். அந்த மாதிரி சிதறடிக்கப்பட்டு போனாங்க கிபி 70க்கு அப்புறம். இப்ப இந்த தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுது? சிதறடித்தல் முடிவு பெறும்போது. கரெக்டுங்களா? பரிசுத்த ஜனங்கள் யார்? யூதர்கள் இல்லைங்களா? அவருடைய வல்லமை சிதறடித்தல் முடிவு பெறும்போது இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் ஜீவித்திருக்கிறவர் பேர் ஆணையிட கேட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் அதை கேட்டு பொருளை அறியவில்லை. இது என்ன அப்படின்றது தானியேலுக்கு இன்னும் மீனிங் தெரியல. இப்ப இது கீழே தான் வருது பாருங்க. அதை தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டு முத்தரிக்கப்பட்டு இருக்கும். எப்போ? வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் வரைக்கும் இது சீலா இருக்கும், சீல் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் தூதன் வரும்போது எல்லாமே மிஸ்ட்ரி எல்லாம் ஓபன் ஆகும். ஆமென்.
புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எகன இது கீழே பாருங்க. அநேகர் சுத்தமும் வெண்மையாக்கப்பட்ட புடம் இடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். பிரைட் இது. துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். யாருங்க இந்த மிஸ்ட்ரீஸ் எல்லாம் உணர்ந்து கொள்வாங்க? யாருங்க? நம்ம தான் அது. இது கீழே பாருங்க. இங்கதான் திரும்ப எகைன் என்ன வருதுன்னு சொன்னா, அன்றாட டெய்லி சாக்ரிஃபைஸ் வருது. அன்றாட பலி 11ஆம் வசனம் பாருங்க. அன்றாட பலி நீக்கப்பட்டு, அன்றாட பலி நீக்கப்படும். எங்க நீக்கப்படும்? அந்த பாயிண்ட் நம்ம பாக்குறோம். பாழாக்கும் வரவேற்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல். எகைன் 8வது அதிகாரத்துல பார்த்தோமா இல்லைங்களா? அந்த சின்ன கொம்பு எழும்பி என்ன பண்ணுதுங்க? பரிசுத்த ஸ்தலத்தை தள்ளி அன்றாட பலியை நீக்கணும் இல்லைங்களா? நீக்கி அங்க என்ன பண்ணுதுங்க? பாழாக்கும் வரவேற்பு வைக்கும் இல்லைங்களா? எது? சின்ன கொம்பு அப்படின்னு சொன்னா சின்ன கொம்புன்றவனும் அந்த பால் படுத்துதலை உண்டாக்குறவன் சொன்னாலும் ஒண்ணுதான். அந்த அந்த 2ஆம் பிரபு, செகண்ட் பிரின்ஸ் இல்லைங்களா? அவனும் ஒண்ணுதான் இல்லைங்களா? வரவேற்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். இப்போ இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த பாயிண்ட் தான் என்னங்க? அன்றாட பலி நீக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். Sees the இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். இதுல இருந்து 1290 நாள் செல்லும். கரெக்டுங்களா? செல்லும். அது என்ன சொல்லுது? அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் வரவேற்பு ஸ்தாபிக்க காலம் முதல். அன்றாட பலி நீக்கப்படுறதும் பாழாக்கும் வரவேற்பு ஸ்தாபிக்கப்படுறதும் ஒரே டாட்ல தான். ஆமென். 1290 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான். இதுல இருந்தே எக்ஸ்ட்ரா இங்க இன்னொரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல இன்னொரு பாயிண்ட் போடுறேன். இங்க 45 days வருது. கரெக்டுங்களா? இந்த இங்க பாருங்க, பிளஸ் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான் சொல்லப்படுது ஏதோ ஒரு காரியத்துக்கு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இதான் அன்றாட பலியை குறிச்சிருக்கிற ப்ராஃபசி வேதத்துல. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்ப எகைன் இதை குறித்து தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பார்க்கலாம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது எல்லாத்தையும் என்ன பண்ண 70 வாரத்தோட கூட ஜாயின் பண்ணி நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? இப்போ இத ப்ராஃபிட் என்ன சொல்றாரு பாருங்க. நான் நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். சின்னதா அதுக்குள்ள நான் பிரேக் டவுன் பண்ற பாருங்க உங்களுக்காக. ஆமென். பாருங்க, ஆல்ரெடி சொல்லிட்டேன் அந்த அன்றாட பலியை குறித்து சொல்லும்போது. தீர்க்கதரிசி சொல்றாரு, காப்ரியேல் இன்ஸ்ட்ரக்ஷன் தானியேல் அப்படின்ற செய்தியில காப்ரியேல் தானியேலுக்கு அறிவுறுத்தவைகள். அவர்கள் இயேசுவை நோக்கி இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எப்பொழுது இடிக்கப்படும் என்று கேட்கின்றனர். அதற்கு அவர் விடலைத்தார். அடுத்தபடியாக அவர் கேட்பார், அங்கே இரத்த சாட்சிகளின் காலம் வருகிறது. இது நடக்கும்போது அந்தி கிறிஸ்து எப்பொழுது எழும்புவான் என்றும் அவன் எப்பொழுது தேவாலயத்தில் உட்காருவான் என்றும் கூறினார். அந்தி கிறிஸ்து எப்போ வருவானோ சொன்னாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம ஆல்ரெடி அந்தி கிறிஸ்துன்றதான் யாரை பார்த்தோம்? நம்ம அந்த லிட்டில் ஆன், சின்ன கொம்பு பாக்குறோம். அந்த டெசாலேட்டர், அந்த அழிவு, டெசாலேஷன்ன்றது அழிவு. டெசாலேட்னா அழிவை உண்டாக்குகிறவன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்மால் பிரின்ஸ், அத லிட்டில் செகண்ட் பிரின்ஸ் அவன் இல்லைங்களா? அவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். அவன் தான் தீர்க்கதரிசி சொல்றாரு,
அந்த கிறிஸ்து எப்போது வருவான் எழும்புவான் என்றும் தேவாலயத்தில் எப்போது தேவனை உட்கார என்றும் அவர் சொல்றார். இயேசு கிறிஸ்து சொல்றார். தானியேல் புஸ்தகத்தில் வரப்போகிற அதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் பாகத்தை இப்பொழுது படித்தால் நலமாயிருக்கும். தீர்க்கதரிசி 9:27 சொல்றார். வரப்போகிற அதிபதி, அதாவது பிரபு, ஜெனரல், கம்மிங் பிரின்ஸ், அவன். கரெக்டுங்களா? அதான் தீர்க்கதரிசி சொல்றார். வேதத்தை படித்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவன் என்ன செய்வான்? அவன் அன்றாட பலிகளை எடுத்து போடுவான். அப்ப அச்சமயத்தில் என்னவெல்லாம் நடைபெறும் என்பது அதில் எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 9:27 குறிச்சி தீர்க்கதரிசி சொல்றார். இயேசுவும் கூட அதை வலியுறுத்தி உள்ளார். தானியேல் சொன்னதை இயேசுவும் கூட வலியுறுத்தி உள்ளார். அவர் பாழாக்கும் அருவருப்பை குறித்து, ஆமென், அபாமினேஷன் ஆஃப் த டெசலேஷன், அதான் பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க காணும் போது தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு? 3 முறை தட்டுறார். தேவாலயம் சுட்டரிக்கப்பட்ட பின்னர் அவ்விடத்தில் ஓமரின் மசூதி நின்றது. நான் தான் சொன்னேன், முதல் பாழாக்கும் அருவருப்பானது டைட்டஸ் அங்க பாழ்படுத்துதலை ஏற்படுத்தினான். டைட்டஸ் யாருன்னு சொன்னா வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அவங்க. ஏன்னா வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் தான் என்ன பண்ணுவாங்க? நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் என்ன பண்ணுவாங்க? அழித்து போடுவாங்க. கரெக்டுங்களா? ஆனா வரப்போகிற பிரபுவுடைய ஜனங்கள் அவங்க. அப்ப அந்த எந்த ஜனங்களால அந்த பரிசுத்த ஸ்தலம் அழிக்கப்பட போதோ அதுல இருந்து அந்தி கிறிஸ்து வருவான். அப்ப அவங்க ரோம்ல இருந்து அந்தி கிறிஸ்து வருவான். புரிஞ்சுங்களா? இப்போ ரோமடைட்டஸ் என்ன பண்றாருன்னு சொன்னா அங்க அழிவை ஏற்படுத்துறாரு. ஆனா அந்த இடத்துல என்ன இன்னைக்கு என்ன தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? ஓமர் மஸ்ஜித் என்ன பண்ண சொன்ன நிக்குது. ஓமர் மஸ்ஜித் என்ன பண்ணுது? நிக்குது. அதான் பாழாக்கும் அருவருப்பு, முதலாம் பாழாக்கும் அருவருப்பு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதை யாரால ஏற்படுத்தப்படலன்னா சின்ன கொம்பால ஏற்படுத்தல. அப்ப அதே சொல்லப்படல. ஃபைனல்ல நடக்க போற பாழாக்கும் அருவருப்பு அதே கிடையாது. இப்ப அட் பிரசன்ட் இங்க இப்ப என்ன நிக்குதுன்னா இங்க பாழாக்கும் அருவருப்பு நிக்குது. அதுதான் இது. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க பாலாக்குமார் அருவருப்பு நிக்குது. தேவாலயம் இருந்த இடத்துல அது இருக்குது. இப்போ எங்க கிபி 600 700க்குள்ள ஏற்படுத்தப்பட்டுச்சு. கிபி 70ல இஸ்ரேல் இங்க தேவாலயம் இடிக்கப்பட்டு போச்சு. இயேசு கிறிஸ்து போனபடி தேவாலயம் இடிக்கப்பட்டு போச்சு. அந்த இடம் அப்படியே என்ன பண்ணுச்சு? யூதர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. சிதறடித்தல் நடந்துச்சு. கிபி 600 to 700ல வரும்போது முஸ்லிம்ஸ் என்ன பண்ணாங்க? அங்க உமர் அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா ஒரு மஸ்ஜித்தை கட்டுறார். அதான் இது தேவாலயம் இருந்த இடத்துல. இதுக்காக இன்னைக்கு என்ன பண்ணுங்க? மிகப்பெரிய வார் நடக்குது. தேர்ட் வேர்ல்டு வார் இதுக்காக தான் ஸ்டார்ட் ஆகும். யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? தேசத்துக்குள்ள அங்க தேவாலயத்தை கட்டி பலி செலுத்துதல் மூலமா அந்த பாவ நிவர்த்தின்னு புரிஞ்சுக்கின்னு அங்கதான் மெசியாங்களை சந்திப்பாருன்னு நினைக்கிறாங்க. அது இல்ல உண்மை. அதனாலதான் இங்க என்ன நடக்குது? ஒரு சின்ன இடத்துக்காக தான் இன்னைக்கு வேர்ல்டே நாங்க சண்டை 2ஆ டிவைட் ஆயிருக்குது. இந்த ஒரு விஷயத்துக்காக தானே பெரிய சண்டை நடந்துட்டு இருக்குது. புரிஞ்சா இல்லைங்களா? பெரிய பிரச்சனை எதுக்காக தான். புரிஞ்சுங்களா? எகைன் பாருங்க, நான் அந்த பாயிண்ட்க்கு வரேன். தேவாலயம் சுட்டரிக்கப்பட்ட பின்னர் கிபி 70 சுட்டரிக்கப்பட்ட பின்னர் அவ்விடத்தில் ஓமரின் மசூதி நின்றது. மேலும் யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாயும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். இது இயேசு கிறிஸ்து எங்க சொன்னாருன்னு சொன்னா மத்தேயு 24 அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கடைசி வரைக்கும் சொல்றாரு இல்லைங்களா? நான் ஆல்ரெடி சொன்னேன். 14ஆம் வசனத்துல இருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் முக்கியமா 5 பாயிண்ட் உள்ளடக்குதுன்னு சொல்லுது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் இல்லைங்களா? எருசலேமில் நடக்கிற அந்த பாலாக்கும் அருவருப்பு இல்லைங்களா? கள்ள கிறிஸ்துவர்களை குறிச்சி, மனுஷகுமாரனுடைய வருகையை குறிச்சி, கழுகின் காலத்தை குறிச்சி. கரெக்டா? 5 பாயிண்ட் அந்த பிராக்கெட்ல ஃபில் ஆகிற விஷயம். 6வது முத்திரை, அதாவது கோப கலசத்துக்கு உபத்திரவத்துக்கு முன்னாடியும் 5வது முத்திரைக்கு 6ஆம் முத்திரை சென்டர்ல பிளேஸ் ஆயிருக்குது. ஏன்னா அந்த இடத்துல 7வது முத்திரை ஒரு வருகை காணப்படணும். ஆமென். இப்ப இதுலதான் என்ன காணப்படுது? ராஜ்யத்தின் சுவிசேஷம். எதுங்க இந்த மெசேஜை பத்தி அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அதுக்கப்புறம் பாலாக்கும் அருவருப்பு. அதுக்கப்புறம் எகைன் என்னங்க? கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புறது. எகைன் அதுக்கப்புறம் என்ன காரியங்க? அதுக்கப்புறம் என்ன காரியம்? மனுஷகுமாரோட வருகை இருக்குதா? அதுக்கப்புறம் என்னங்க? 5வது கழுகின் காலம் இல்லைங்களா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? வேர் கேர்கஸ் என்னங்க எங்க இருக்குதோ அங்க என்ன பண்ணுங்க? ஈகல்ஸ் டுகெதர். எங்க கழுகுகள் என்ன பண்ணுங்க? ஒண்ணா சேரும் அந்த இடத்துல. புரிஞ்சா இல்லைங்களா? அது 5 பாயிண்ட் அங்கதான் காணப்படுது. நம்ம அதுதான் இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு. இவங்க அடுத்த பாயிண்ட்க்கு போறோம் பாருங்க. எருசலேம் சேவையால் சூழப்பட்டிருந்த குறித்து நிஜமாகவும் சரித்திரபூர்வமாகவும் அது கிபி 96ஆம் வருடத்தில் தீர்க்கதரிசி 70 மாத்தி சொல்றாரு. ஆக்சுவலி 70 இருக்கு. புரியுங்களா உங்களுக்கு? அவர் மிஸ் பண்ணி சொல்றாரு. ஒரு இடத்தில் தீர்த்து எருசலேமை முற்றுகையிட்ட போது நிகழ்ந்தது டைட்டஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? அது கீழே பாருங்க.
தீத்து அவர்களை முற்றுகையிட்ட போது அந்த அழிவு நடக்கும் என்பது அதோட ஒத்திருக்கிறது என நம்புகிறேன். எதோட? இரண்டாம் பால்படுத்துதலோட. முதல் பால்படுத்துதல் கிபி 70 நடந்துச்சு. இரண்டாவது பால்படுத்துதல் யாரால நடக்கும்னு சொன்னா அந்த அதிபதியினால, பிரின்ஸ்னால நடக்கும், அந்த சின்ன கொம்பனால நடக்கும். புரிஞ்சா இல்லைங்களா? அந்த அழிவை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி பேசும்போது அது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கையில் என்று கூறுகிறான். கவனியுங்கள், பாலக்கும் அருவருப்பை குறித்து பரிசுத்தத்தில் நிற்க காணும் போது, ஏனென்றால் அது அருவருப்பு. அருவருப்பு என்றால் என்ன? அசுத்தம். பாழாக்குதலை செய்கிற பாழாக்குதல் என்றால் என்ன? அப்புறப்படுத்துதல், அழித்தல். நீங்கள் பாழாக்கும் அருவருப்பை பரிசுத்தத்தில் நிற்க காணும் போது, தீத்து எருசலேமை முற்றுகையிட போது வேதபூர்வமாக நிறைவேறினது. அது என்னங்க? காம்பவுண்ட் மீனிங்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட் நிறைவேறிச்சுன்ற. புரியுதா இல்லைங்களா? எது கீழே பாருங்க. இதான் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் பாருங்க. இரண்டாவது, இப்போது யூதர்களுக்கு 3.5 வருடம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. யூதர்களுக்கு செகண்ட் ஆஃப் 3.5 இயர்ஸ் 70 வீக்ல 3 வருடம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? 70வது வாரம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதில் மெசியா வந்து வாரத்தின் மத்தியில சங்கரிக்கப்படுவார். ஆல்ரெடி 3.5 இயர்ஸ் க்ளோஸ். 3 வருடங்கள் கிறிஸ்து பிரசங்கித்து சரியாக 3 வருடத்தில் கொல்லப்பட்டார். 3 வருடங்களும் 6 மாதமும் கிறிஸ்து பிரசங்கித்தார். ஆல்ரெடி பிரசங்கித்தார். அதன் பின்னர் பாழாக்கிற அருவருப்பு உண்டாகிறது. முகமதியரின் பள்ளி வாசலானது பரிசுத்த ஸ்தலத்தில் கட்டப்பட்டது. 2500 ஆண்டுகளுக்கு முன்னே அது 2000 அது நிறைவேறினது. அது கூறின விதமாக நிறைவேறினது. இன்னைக்கு இருந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி தானியேல் இருந்தார். அப்ப சொன்னது மாதிரி நிறைவேறிச்சுன்றார். அது கீழே பாருங்க, முக்கியமான பாயிண்ட். தானியேலின் அருவருப்பை குறித்து கூறின போது, இன்னும் மற்றவர்களை நீங்கள் அறிவீர்கள். வரப்போகிற அந்த மகா பிரபு அவன் 1260 நாட்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பார். கிறிஸ்து அது 3 வருடங்களாகும். அது கீழே பாருங்க. பாழாக்கும் அருவருப்பை முகமதின் ஓமர் மசூதியை கட்டினார்கள். அது எதுவரைக்கும்? எருசலேமின் மதில்களை அவர்கள் அதுவரை எருசலேமின் மதில்களை மிதிப்பார்கள். புரஜாதியரின் யுகம் நிறைவேறும் வரையிலும், இப்ப பிரஜாதி யுகத்தின் காலத்துல இருக்கிறோம். யுகம் பிளஸ் புரஜாதி சபை காலம் நிறைவேற வரைக்கும் புரஜாதியர் இஸ்ரேல்ல இருப்பாங்க. சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக அந்த நேரத்துல யூதர்கள் மட்டும்தான் தேசத்துல இருப்பாங்க. புரிந்தா இல்லைங்களா? அதான் சொல்லப்படுது. புரஜாதியின் யுகம் நிறைவேறும் வரையிலும் அப்பொழுது அவர் யூதரிடம் திரும்ப வருவார். சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் யூதரிடத்துல போவார். யூதர்களுக்கு எப்படி வெளிப்படுத்துவார்? தன்னை வேர்ல்ட் ஃபார்ம்ல வெளிப்படுத்துவார். யார் மூலமா? மோசஸ், எலைஜா மூலமா. ஆமென். அங்கேதான் அர்மேகதோன் யுத்தமானது தொடங்கும். எங்க? எருசலேம் மெகிதோல. புரியுதுங்களா உங்களுக்கு? மெகிதோல அர்மேகதோன் யுத்தமானது தொடங்கும். தேவன் பிரஜாதியிலிருந்து தமக்கான நாமத்துக்கு ஒரு ஜனத்தை அவருடைய மனவாட்டியை அழைத்தார் 7 சபை காலங்களாக. இன்னும் நிறைவேற வேண்டிய 1,44,000 பேர் மீட்கப்பட்ட யூதர்கள். அவர்கள் 1,44,000 பேர் அந்த 3 வருஷத்துல மீட்கப்பட போறாங்க. சபையானது மீட்கப்பட்ட பின்பதாக. அப்போ பொலிட்டிக்கல் வேர்ல்ட்ல என்ன நடக்க போகுது? புரியுதுங்களா உங்களுக்கு? அதன் பின்னர் சபையானது மேலே எடுக்கப்பட்ட பின்பதாக வெளிப்படுத்தல் 11 ரெவலேஷன் 11th சாப்டர்ல மோசேயும் எலியாவும் தோன்றி இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு பிரசங்கிக்கின்றனர். சபை மேலே எடுக்கப்பட்டதற்கு என்ன? எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகிறது. பரிசுத்த ஆவி புரஜாதியோட எடுக்கப்படுகிறது. சபை காலத்துல 7 ஆவிகள் அனுப்பப்படுதா? 7 மெசஞ்சர்ஸ் அனுப்பப்பட்டாங்களா? அது எடுக்கப்பட்ட பின்பதாக. அங்கதான் பரிசுத்த ஆவி இருந்துச்சு. எடுக்கப்பட்ட பின்பதாக புரஜாதியில வந்து 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் இருப்பாங்க. உங்களுக்கு செய்தி இருக்காது. ஆமென். அதே அதர் சைட்ல யூதர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துவார். எப்படி? யோசேப்புல தன் மனைவியோட கூட இருக்கும்போது அவர் யாரை பார்க்கல? தன்னுடைய சகோதரர்களை பார்க்கல. சகோதரரோட இருக்கும்போது யாரை பார்க்கல? தன் மனைவியை பார்க்கல. மனைவி அப்போ எங்க இருந்தாங்க? அரண்மனையில இருந்தாங்க, பேலஸ்ல இருந்தாங்க. இருந்தாங்களா இல்லைங்களா? அதான். ஆகவே மீதமுள்ள யூதர்களுக்கு 3.5 வருஷம் பிரசங்கம் செய்யப்படுகிறது. சொன்ன பாயிண்ட் தான். அது கீழே பாருங்க. ஆல்ரெடி நான் முதலாம் பாழாக்கும் அருவருப்பை சொல்லியாச்சு. 2வது பாழாக்கும் அருவருப்பை குறிச்சு இங்க நான் சொல்றேன். அதை தீர்க்கதரிசி ஃபர்ஸ்ட் சீல்ல தான், அதுக்கப்புறம் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் ஆல்ரெடி சொன்ன அந்த பகுதியை மட்டும் காட்டுறேன்.
சகோதரன் பிரணாம் 11வது அதிகாரம் கொஸ்டின் கேக்குறாங்க. சகோதரன் பிரணாம் தானியேல் 11வது அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அன்றாட பலி நீக்கி பாழாக்கம் ஒருவருப்ப அங்கே வைப்பார்கள் என்ற நாளை குறித்து போதிக்கிறது. தயவு கூர்ந்து அது என்னவென்பதை விளக்கி கூற முடியுமா? அதை தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க தீர்க்கதரிசி. அதை முக்கியமான பாயிண்ட் மட்டும் வாசிக்கிறேன். அது தீர்க்கதரிசி கிபி 96, அதாவது 70 குறிச்சு தீர்க்கதரிசி 96 தீத்து உள்ளே வந்து எருசலேமை கைப்பற்றி தேவாலயத்தை சுட்டரித்தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் பாழாக்கும் அருவருப்பு. அந்த பருவறுப்பு அதுதான் ஓமர் மசூதி. பரிசுத்த ஸ்தலத்தை பாழாக்கும் ஒன்று. அங்கே பரிசுத்த ஸ்தலத்தை நின்று கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் இப்ப இருக்கிறது 2 பாழாக்கும் அருவருப்புகள் இருக்கு. கரெக்டுங்களா? 2 வகை இல்லைங்களா? ஒண்ணு ஓமர் மசூதி, 2வது திரும்பவும் யார் வரப்போறா? தேவாலயம் திரும்ப நிர்மாணிக்கப்பட்ட சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக தேவாலயம் திரும்ப நிர்மாணிக்கப்படும் போது யூதர்களும் அந்த போப்பும் என்ன உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு தேவாலயம் கட்டப்பட்டு பலிகளா ஸ்தாபிக்கப்படும் போது திரும்பவும் உடன்படிக்கை என்ன பண்ணுவான்? அவங்களோட போட்ட உடன்படிக்கை முறிச்சு அந்த தேவாலயத்தை அழிச்சு அந்த இடத்துல எகைன் பாலாக்கும் ஒருவருப்ப ஸ்தாபிப்பான். இந்த பாலாக்குதல் 2வது பாலாக்குதல் என்னன்றதா தீர்க்கதரிசி கீழே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதான் காட்டுற பாருங்க. பாருங்க இந்த 3 தீர்க்கதரிசிகளை கவனிங்கள். இல்லை 2 தீர்க்கதரிசிகளும் 2 தீர்க்கதரிசிக்காரு மோசஸ் எலியா இல்லைங்களா? அவர்கள் இங்கே எழுமுகையில் கவனிங்கள். வாரத்தின் மத்தியில இருவரும் கொல்லப்படுவார்கள். அந்த வாரத்தின் மத்தியில அதன் பிறகு அர்மேகதோன் யுத்தமானது துவங்கும். அவ்விருவரும் கொல்லப்படுவார்கள். தேவன் தாமே பேச துவங்குவார். அப்போது அவரே நின்று யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். எப்போ? அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வீக் அப்புறம். ஆமென். அத்தீர்க்கதரிசிகள் வாதைகளினால் பூமியை அடிப்பார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் பிரசங்கிப்பார்கள். அவர்கள் அவிதமாகத்தான் ஞானஸ்தானம் கொடுப்பார்கள். ஆதி அப்போஸ்தல பிதாக்கள் செய்த அதே காரியங்கள் இவர்களும் செய்வார்கள். அவர்கள் அநேகர் பின்பற்றுவார்கள். ஆனால் பெரிய சமஷ்டியாக கூடிக்கொண்டுள்ள ஸ்தாபனங்களை தொடர்ந்து அதற்கு எதிராக இருக்கும். அது கீழே பாருங்க. நாம் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஒரு ஸ்தாபனமாக ஆக்குவோம் என்பார்கள். அவர்கள் எண்ணத்தை உள்ள கொண்டு வருவான். அவன் உள்ளே அருவருப்பை ரோமானிய கொள்கைகளை கொண்டு வருவான். பாலாக்குதலை உண்டாக்கும் காரியத்தை எங்கு பறந்து விரிந்து இருக்கும்படி அவன் செய்வான். அந்த அருவருப்பு பாலாக்குதலை உண்டாக்கும். அது அசுத்தமாகும். ரோமானிய கொள்கை தான் அந்த அருவருப்புன்றார் தீர்க்கதரிசி. எதுங்க? ரோமானிய கொள்கை தான். இன்னைக்கு ரோமன் கல்ச்சர் தான், ரோமன் அந்த டீட்ஸ் தான் நாங்க பாலாக்கும் அருவருப்பு. அங்க எங்க கொண்டு வருவான்? பரிசுத்த ஸ்தலத்துல யூதர்கள் நிர்மாணிக்க போற அந்த தேவாலயத்துக்குள்ள ரோம கொள்கையை உள்ள என்ன பண்ணுவான்? உள்ள கொண்டு வருவான். அதான் ஃபர்ஸ்ட் தேவாலயத்தை இடிக்க போறான். அவன் என்ன பண்ண போறான்? தேவாலயத்தை இடிக்க போறான். பாருங்க, தானியேல் புஸ்தகத்தில் வரப்போகிற அதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் அன்றாட பலிகளை எடுத்து போடுவான். அச்சமயத்தில் என்னவெல்லாம் நடைபெறும் என்பதை எழுதப்பட்டிருக்கிறது. எகைன் நடக்கிறது. சொல்ற தீர்க்கதரிசி அவர்கள் மிதிப்பார்கள் இயேசு கூறினார். பாழாக்கும் அருவருப்பு புறஜாதியான காலம் நிறைவேறு வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அது முடிவடையும் போது புறஜாதியார்கள் இன்னைக்கு எருசலேம்ல இருக்கிறாங்க. அது முடியும் போது யூதர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்து ஆலயத்தையும் ஆலய வழிபாட்டையும் திரும்ப ஏற்படுத்துவார்கள். ஆல்ரெடி சொன்னேன், ஆலயத்தையும் ஆலய வழிபாட்டையும் திரும்ப என்ன பண்ணுவாங்க? ஏற்படுத்துவாங்க. பாருங்க, அது கீழே முக்கியமான விஷயத்தை மட்டும் வாசிக்கிற மாதிரி. அங்கே இஸ்மவேலும் ஈசாக்கும் இன்னமும் தேசத்தை குறித்து தகராறு பண்ணி கொண்டிருக்கின்றனர். கரெக்டுங்களா? எருசலேம் யாருக்கு, அந்த தேவாலயம் யாருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறாங்க? சண்டை போட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் அத்தேசமும் இஸ்ரவேலுக்கு சொந்தமானது. நீங்கள் இந்த புதிய எருசலேமுக்கு போக நேர்ந்தால் அவர்கள் அங்கே பழைய எருசலேமுக்கு ஒருவருக்கு விட மாட்டார்கள். எருசலேம்ல 4 பார்ட்டா டிவைட் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி அதுக்கு அந்த இடத்துக்கு போனதை பார்த்திருக்கிறேன். 4 பார்ட்டா. ஒன்னு முஸ்லீம் கையில இருக்குது, ஜூயிஸ் கையில இருக்குது, இன்னொன்னு ரோமர்கள் கையில இருக்குது, இன்னொன்னு சிரியன் கிறிஸ்டியன் கையில இருக்குது. 4 பார்ட் டிவைடா இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அங்க பிரச்சனை இருக்கு. தீர்க்கதரிசி சொல்ற மாதிரி பிரச்சனை இருக்கு. நீங்கள் முதலில் அங்கே போக வேண்டும். இஸ்மவேலின் புத்திரராகிய அரேபியர்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் விலக்கி கூற விட வேண்டும். அப்போது உங்களை அந்த மறுபக்கத்திற்கு இட்டு செல்வார்கள். ஆனால் பொறுத்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய பிள்ளைகள் அந்த நகரத்தை முழுவதையும் எடுத்துக்கொள்ளும் வேலையானது வருகிறது. முழுசா யாரை எடுத்துக்க போறாங்க? யூதர்கள் எடுத்துக்கொள்வாங்க. அப்படித்தான் நடக்க போகிறது. எருசலேமானது திரும்ப கட்டப்படும். அன்றாட பலி செலுத்துதல் ஏற்படுத்தப்படும். அந்த கடைசி 7 வாரங்கள் அவர்களுக்கு அந்தி கிறிஸ்து உடன்படிக்கை செய்வான். வேணும் வந்து சீல்ஸ் முன்னாடி 7 வாரம்ன்றார். ஆனா இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வீக்ல தான் நடக்கும்.
அவ்வாரத்தின் மத்தியில், மத்தினா மிடிஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மிடிஸ் என்ற வார்த்தை தமிழ்ல மத்தின்னு சொல்லப்படுது, இங்கிலீஷ்ல மிடிஸ் சொல்லப்படுது. மிடிஸ்க்கான அர்த்தம் என்னங்க? வாரத்தின் ஏதோ ஒரு இடத்துல பாயிண்ட்ல முறித்து போடுவான். கத்தோலிக்க கொள்கைக்கு அவர்களை திருப்புவான். ஆல்ரெடி சொன்னேன், யூதர்களை எப்பொழுதுமே கத்தோலிக்க கொள்கை என்னங்க? பேகனிசம், அது அஞ்ஞானம், அது புரியுதுங்களா உங்களுக்கு? பாலித்திசம், அது பலதெய்வ வழிபாடு, அது புரியுதுங்களா உங்களுக்கு? அதை பாபிலோன்ல ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதை யூதன்கிட்ட எந்த காலத்துல என்ன பண்ண முடியாது, நுழைக்க முடியாது. அதை என்னங்க, அதான் பாலாக்குமாரி இருப்பு. அதை திரும்பமா யூதனுக்கு அதை நுழைக்க பார்ப்பான். யூதன் அதை எப்போதுமே என்ன பண்ண மாட்டான், ஒத்துக்க மாட்டான். கத்தோலிக்க கொள்கைக்கு அவர்களை திருப்புவான். யாரங்க? யூதர்களை, 1,00,000 பேரை யூதர்களை திருப்ப பார்ப்பான். அருவருப்பு சகலத்தின் மேலும் அவிதம் வந்து பரவுதல், அதன் பின்பு முடிவு வரும். இதுதான் அங்க நடக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரிஞ்சா? அது கீழே பாருங்க, இங்கதான் முக்கியமான அந்த பாயிண்ட் வருது பாருங்க. எங்க நடக்குது பாருங்க. இந்த உடன்படிக்கை அவள் செய்யும் போது அவன் உபாயத்தினால் கை கூடி வர பண்ணுவான் என்று தானியேல் 23:25 சொல்லுகிறது. நம்ம தானியேல் 8ஆம் அதிகாரம் வாச்சோம். 8ஆம் அதிகாரத்துல அவன் எப்படி வருவான் அப்படின்னு சொல்லி வாச்சோம். யாருங்க? அந்த சின்ன கொம்பு பாலாக்குமாரி எப்படி ஸ்தாபிப்பான்னு பார்த்தோம். அதாவது தீர்க்கதரிசி இங்க எக்ஸ்பிளைன் பண்றார். அவன் யூதர்களுடன் இந்த உடன்படிக்கையை செய்கிறான். யூதர்களோட யார் உடன்படிக்கை ஏற்படுத்துறது? சின்ன கொம்பு போப்பு ரோம், இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம போப்பு ரோம் காட்சியில் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனா இந்த முதல் மிருகம் 2ஆம் மிருகத்துக்குள்ள கிரியை செய்துன்னு பார்த்தோம். வெளிப்படத்துல 13ஆம் அதிகாரத்துல 2 மிருகம் இருக்குது. சிறுத்தையை போல இருக்கிற மிருகம், லெப்பர்ட போல ஒரு மிருகம் இருக்குது. 2வது என்னங்க? ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புள்ள ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக என்ன பண்ணுதுங்க? ஒளு சர்ப்பத்தை போல பேசுற அந்த 2ஆம் மிருகம், அதான் அமெரிக்கா. அந்த அமெரிக்கா இன்னைக்கு பேசுது. அமெரிக்கா பேசல, யார் பேசுறதா இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னாங்க, ரோம். இந்த ரோமாலதான் திரும்ப என்னங்க, சரி அமெரிக்காவனாலதான் திரும்ப உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வர போறான் யூதர்களை. புரியுதுங்களா உங்களுக்கு? யாரோட கூட, யாருக்காகன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த லேண்ட்ல இருக்கிற முஸ்லிம்ஸுக்கும் யூதர்களுக்கும் பிரச்சனை இருக்குது, இல்லைங்களா? இது நான் நிவர்த்தி செய்வேன் அப்படின்னு சொல்லி யூதர்களோட கூட ஒரு அக்ரிமெண்ட் பாஸ் ஆகும், ஒரு பேட் சைன் ஆகும். அதான் தீர்க்கதரிசி சொல்றார். ஆனால் யூதர்களின் செல்வம் அவன் கையில் சிக்கிக் கொண்ட பிறகு அந்த 3.5 வருடத்தின் காலத்தின் மத்தியிலே உடன்படிக்கையை முறிக்கிறான். நான் அதான் சொல்றேன், உடன்படிக்கையின் முறிவு எங்க காணப்படுது? இந்த உடன்படிக்கையின் முறிவு தான் காணப்படுறதா பாலாக்குமாரி ஸ்தாபிக்கப்படுற டைம். கரெக்டா? புரிஞ்சாலிங்களா? உடன்படிக்கை என்ன பண்ண போறான்? உடன்படிக்கை யூதர்களோட ஏற்படுத்த போறான். அந்த உடன்படிக்கையை முறிஞ்சு போடுவான், பாலாக்குமாரி ஸ்தாபிப்படிப்பான். அப்படின்னு சொன்னா ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட், நான் ஒரு அக்ரிமெண்ட் உங்களோட கூட நான் ஏற்படுத்துறேன்னு சொன்னா, நான் உங்களோட கூட அந்த உடன்படிக்கையை முறிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நான் என்ன மாறிட்டேன்னு அர்த்தம், விரோதமா மாறிட்டேன். அப்ப அது விரோதமா மாறுறதே எதுக்காங்க? இந்த பாலாக்குமாரி வைக்கிறான். புரிஞ்சா இல்லைங்களா? எதுக்காக இந்த உடன்படிக்கை போடப்படுதுன்னு சொன்னா, யூதர்களுக்கு ஒரு ஃபேவர், அந்த தேவாலயம் அந்த தேசம் அவங்களுக்குரியதா இருக்கணும். இப்ப இருக்கிற மீதியா இருக்கிற இந்த இஸ்லாமியர்கள் அரபியர்கள் வெளியே போகணும். அந்த தேவாலயம் அந்த எருசலேம் அவங்களுக்கு முழுசா அவங்களுக்கு சொந்தமாகணும். அங்க என்ன பண்ணுங்க, அவங்க தேவாலயத்தை கட்டி அன்றாட பலியானது செலுத்தப்படணும், அதான் அவங்களுக்கு. புரிஞ்சா இல்லைங்களா? இதுக்கு யாருடைய உதவி வேணும்? அந்த சின்ன கொம்புடைய உதவி அவங்களுக்கு வேணும். சின்ன கொம்பு எதுக்காக யூதர்களோட உடன்படிக்கப்பட போறான்? உலகத்தின் செல்வம் யூதர்கள் கையில இருக்குது. இன்னைக்கு பெரிய பெரிய மல்டி மில்லியனியர் செல்வம்னா பணம் யூதர்கள் கையில இருக்குது. கீழே வாசிக்கிறேன் பாருங்க. அவன் அந்தி கிறிஸ்து என்ற முடிவு காலம் வரைக்கும் அழைக்கப்படுகிறான். ஏனெனில் அவனும் அவன் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவும் அவன் பிள்ளைகளும் கிறிஸ்துவும் அவர் வார்த்தைக்கு விரோதமாய் இருக்கிறார்கள். அந்த மனிதன் அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறான். அது கீழே பாருங்க. இப்போது அவன் பணத்தை உடையவனாய் இருக்க போகிறான். உலகத்தின் வேர்ல்ட் எக்கனாமி அவன் கையில இருக்க போகுது. அங்கிருந்து தான் வரும் என்று நினைக்கிறேன். ஒரு நிமிடம் மட்டும் இதை கூறும் போது நான் இன்னும் ஒரு நிமிடத்தில் குறித்து பின்னோக்கி விரும்புகிறேன். அந்த அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறான். கடைசி காலம் வரையும் தேவனுடைய பார்வையில் அவன் அந்தி கிறிஸ்து என்றே அழைக்கப்படுவான். என்ன ஸ்பிரிட் ஃபார்ம்ல இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவான்? ஒரு மனுஷனுக்குள்ள இன்கார்னேட் ஆவான். ஓல்ட் டெஸ்ட்மென்ட் முழுசும் தேவன் ஆவியா செயல்பட்டார். நியூ டெஸ்ட்மென்ட் வரும்போது ஒரு சரீரத்துக்குள்ள முழுசா தன்னை வெளிப்படுத்தினார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பார்ட் ஆஃப் த வேர்ட் அங்க பார்ட் ஆஃப் த ஸ்பிரிட் இருந்துச்சு ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த செல்வத்தின் ஆதிக்கம் அவன் கையில் வந்தவுடன் யூதர்களுடன் அவன் செய்த உடன்படிக்கை அவன் 70வது வாரத்தின் பாதி மத்தியில் முறித்து போடுவான். இந்த பாயிண்ட தான் நான் உங்களுக்கு இப்போ டிரா பண்ணி காட்டுறேன். இப்போ
7 church. ஓகேங்களா? rapture இருக்கு இல்லீங்களா? இங்க சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு தான் என்ன ஸ்டார்ட் ஆக போகுது? 3.5 years ஸ்டார்ட் ஆக போகுது இல்லீங்களா? இந்த years of 70th week கரெக்ட்டுங்களா? 70வது வாரத்தின் கடைசி 70வது வாரத்துடைய 3.5 வருஷம். ஆல்ரெடி 3.5 years என்ன போச்சு? இங்க கிறிஸ்துவுடைய ஊழியத்துல முடிஞ்சு. கரெக்டுங்களா? இங்க கரெக்டுங்களா? சிலுவை இங்க 3.5 years கரெக்டுங்களா? நான் இதான் இங்க போட்டிருக்கேன். இந்த 3.5 years உடைய பாதியில break the covenant கரெக்டுங்களா? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக இங்க இருக்கிற அந்தி கிறிஸ்து கீழே வருவான். புரியுதுங்களா? இந்த இடத்துல தான் உடன்படிக்கை என்ன பண்ணுவான்? யூதர்களோட உடன்படிக்கை. அவனை ஏற்படுத்துவான். இதுதான் என்னங்க 3.5 years நம்ம எவ்வளவு பார்த்தோம்? 1260 days இல்லையா? இதுதான் நாங்க டைம்ஸ் ஆஃப் டைம் இல்லைங்களா? அதெல்லாம் ஒண்ணுதான். இப்போ 1206 days 630 கரெக்டுங்களா? 630 1260 days இல்லைங்களா? இப்போ உடன்படிக்கை எப்ப முடிக்கிறான் பார்த்தோம்? அந்த வாரத்தின் பாதி மத்தியில நம்ம தான் இங்க பார்த்தோம். நான் தான் காட்டினேன் உங்களுக்கு. இங்க இருக்கா? அவன் 70வது வாரத்தின் பாதி மத்தியில் முறிப்பான் என்று தானியேல் கூறுகிறான். எப்பங்க? பாதி மத்தியில, மிடிஸ்ட் ஆஃப் த வீக்ன்றதுக்கு தீர்க்கதரிசி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். நான் ஆல்ரெடி சொன்னேன், மிடிஸ்டுக்கும் மிடிலுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. மிடின்றது அதாவது ஈக்குவலி டூ பார்ட். ஈக்குவலி பாருங்க, இங்க 2 பாயிண்ட்க்கு நான் டிஃபரெண்டா சொல்றேன். தீர்க்கதரிசி மிடிஸ்ட் அப்படின்றது தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்க. மிடிஸ்டோட பாதின்றது கிடையாது அர்த்தம். மிடிஸ்ட் அப்படின்னு தானியேல் சொல்றதும் சரி, தீர்க்கதரிசி சொல்றதும் சரி, மிடிஸ்டுக்கும் மிடிலுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. மிடில்னா ஈக்குவலி டூ பார்ட். 7 yearsல ஈக்குவலி டூ பார்ட். அது கிடையாது, மிடில் கிடையாது. மிடிஸ்ட்ன்றது அந்த அந்த ஃபுல் லென்த்ல வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல, அந்த ஏதோ ஒரு பாயிண்ட் தான் தீர்க்கதரிசி சொல்றாரு. அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஆல்ரெடி 3.5 years முடிஞ்சிச்சு. அந்த 7 yearல செகண்ட் 3.5 yearல அதுல எக்ஸாக்ட் பாதியில 630 daysல நான் தான் 630 days போட்டிருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, இப்போ இதுதான் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. ஆல்ரெடி சொன்னேன். 350 பாரா சீல்ல நாணயங்களை சபை எடுக்கப்பட்ட பின்பதாக, சபை எடுக்கப்பட்ட ரோமாபுரியும் யூதரும் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை செய்து கொள்வர். ஒருத்தரோடு ஒருத்தர் உடன்படிக்கை செய்து கொள்வர். பரிசுத்த ஜனங்களோடு அவர்கள் உடன்படிக்கை செய்வார்கள் என்று வேதம் கூறுகிறது. அமெரிக்க தேசமும் ஏனைய நாடுகளும் பொருளாதார சீர்குலைவு அடையும் நிலை வந்துவிட்டது. நான் ஆல்ரெடி சொன்னேன், லாஸ்ட் ஜூன் ஜூலைல அமெரிக்காவோட டெப்த் சீலிங் என்னாச்சு? பிரேக் ஆகி போச்சு. எகைன் அவங்க டெப்த் சீலிங்கை ரைஸ் பண்ணாங்க இல்லைங்களா? 38 மில்லியன் இருந்து
41 மில்லியன் வரைக்கும் ரைஸ் பண்ணாங்க. 2018 ஒரு முறை ரைஸ் பண்ணாங்க, நம்ம பார்த்தோம் அது டெப்ட் சீலிங் இல்லைங்களா. அப்ப நாங்க அமெரிக்காவுடைய இதுல வந்து என்ன காங்கிரஸ்ல வந்து அதுக்கு ரைஸ் பண்ணி அமெரிக்கா வந்து ஃபால் டவுன் ஆயிடுன்னு சொல்லி ரைஸ் பண்ணாங்க, நாடு என்ன விழுந்து போயிடுன்னு சொல்லிட்டு. அதை தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு, எப்ப சொல்லியிருக்காரு, 60 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாரு இந்த பாயிண்ட, புரியுதா இல்லைங்களா. அங்க பாருங்க சொல்றாரு, நாணயங்களை வாங்கி கொண்டு பத்திரங்களை செலுத்துவதுதான் இதற்கான விமர்சனம். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அந்த மெசேஜ்ல சொல்லியிருப்பேன் நான், 70 வீக்ஸ் மெசேஜ்ல சொல்லியிருப்பேன் நான். ஆமென். அவங்க என்ன பண்ணாங்க, நாணயங்கள் அவங்க பாண்ட்ஸ் என்னங்க, இப்ப அவங்களுடைய பாண்ட்ஸ் என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். பாண்ட்ஸா தான் என்ன பண்ணிருக்காங்க, தேசத்துல இருக்கிற எல்லாத்தையும் சேல் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு. கடன் அப்படிதான் கொடுக்கப்படுது, காசா கிடையாது, பாண்ட்ஸா கொடுக்கப்பட்டிருக்குது. பாண்ட்ஸா ரிட்டர்ன் வாங்கும் போது என்ன பண்ண முடியும், அவங்களோட சொத்துக்களை ரிட்டர்ன் வாங்க முடியும். புரிஞ்சா இல்லைங்களா. இதான் பாருங்க, வால் ஸ்ட்ரீட் தான் தன் பணத்தை எல்லாம் சேமித்து வைத்துள்ளது. வால் ஸ்ட்ரீட் தான் அமெரிக்காவுடைய எல்லா விதமான பொருளாதாரத்தை வைத்திருக்குது. ஏன்னா அங்கதான் என்னங்க உலக சந்தை எங்கதான் இருக்குது, வால் ஸ்ட்ரீட். யூதர்கள் தான் வால் ஸ்ட்ரீட்டில் ஆதிக்கம் கொண்டுள்ளனர். அவர்கள் உலகத்தின் வாணிபத்துறையில் ஈடுபட்டுள்ளனர். மீதியான செல்வம் அனைத்தும் வால் ஸ்ட்ரீட்டின் யூதரிடத்தில் உள்ளது. உலகத்தின் முக்காவாசி ரோம் கிட்டையும் மீத பகுதி யூதர்கிட்டயும் இருக்குது. ஹாலிவுட்ல அவங்க தான் இருக்கிறாங்க, சயின்ஸ்ல அவங்க தான் இருக்கிறாங்க, மெடிக்கல்ல அவங்க தான் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் அவங்க தான் இருக்கிறாங்க. நம்ம உலக பணத்தை அவங்ககிட்ட தான் இருக்குது, பெரிய பெரிய இடங்கள்ல அவங்க தான் இருக்குது. புரியுதா இல்லைங்களா. பாருங்க தீர்க்கதரிசி இங்க சொல்றாரு பாருங்க, 345வது பேரால சொல்றாரு, அதை செய்ய ஒரே வழி உண்டு, கத்தோலிக்க சபை தான் செய்ய முடியும். உலகத்தின் பெரிய பெரிய நாடுகள்லாம் வந்து நாங்க எக்கனாமிக்கல் டிப்ரெஷன் நடக்கும்போது, புரியுதுங்க உங்களுக்கு, ரெசிஷன் நடக்குது, பண மதிப்பிழப்பு இல்லைங்களா, அமௌண்ட் மதிப்பிழப்பு நடக்கும்போது யூதன்ட்ட தான் அதுக்கு எல்லாத்துக்கும் வழி இருக்குன்னு சொல்லி பாதி அமௌண்ட் வந்து பாதி வேல்யூ வந்து ரோம் கிட்ட இருக்குது, பாதி யூதர்கிட்ட இருக்குது. இது யூதன் தான் என்ன பண்ணும், அது சரி செய்ய முடியும்னு சொல்லி உலகம் முழுசும் ரோம் கிட்ட போவோம், ரோம் யூதன்கிட்ட போவான். யூதர்களுக்கு என்ன தேவைப்படுது, அந்த தேவாலயத்தின் இடம் தேவைப்படுது, தேவாலயம் கட்டத்துக்கான காரியங்கள் தேவைப்படுது. நான் சொன்னேன் டெம்பிள் இன்ஸ்டியூட் வந்து என்ன பண்ணுதுங்க, வேகமா செயல்பட்டு தேவாலயத்துக்கான எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணிட்டு இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ அந்த இடம் வந்து என்ன பண்ண அவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்குது என்னங்க, தென்திசை ராஜ்யங்கள், அதாவது சொன்ன கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் ஆப்போசிட்டா இருக்குது. லாஸ்ட் வீக் கூட ஈரான் கூட என்னங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்குது இல்லைங்களா, யுத்தம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குது இல்லைங்களா. இப்ப ரஷ்யா வடதிசை ராஜா உள்ள வரத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறான், தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறேன், நம்ம பார்த்திருக்கிறோம். எகைன் பாருங்க, அதற்கென்று அந்த பணத்துக்காக உலகத்தின் 60% ரோம் கிட்ட இருக்குது, மீதி இருக்கிற பணத்துக்காக யூதர்களோடு கூட அக்ரிமெண்ட் போடுறான். யூதர்கள் ஏன் அக்ரிமெண்ட் போடுறாங்க, அவங்க அந்த இடம் தேவைப்படுதுன்றதுக்காக. அவன் எது அக்ரிமெண்ட் பண்றான், உலக பணத்தை எல்லாம் எடுத்துக்கிறது, உலகத்தை பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிறது, எக்கனாமிக் எல்லாம் ரோம் கையில பண்ண வேண்டியதான். மிருகத்தின் முத்திரை கொண்டு வர்றதுக்கு அவனுக்கு யூஸ் ஆகும். அப்பதான் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு என்ன பண்ண முடியும், அது அந்த 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 ரூலை கொண்டு வர முடியும். அங்க பாலாக்கும் வரவேற்பு உலகம் முழுசும் ஸ்தாபிக்கப்பட முடியும். எல்லா தேசங்களும் இடங்களையும் ஜனங்கள் மத்தியிலும் பாலாக்கும் வரவேற்பு ஸ்தாபிக்கப்படும். அப்படின்னா ரோம கொள்கை கொண்டு போவோம், இல்லைன்னா வாங்கவும் விற்க முடியாது. அப்ப அதுக்கு தடையா இருக்கிறது யாரு, ரோமர்கள், சாரி யூதர்கள். யூதர்கிட்ட தான் பணம் இருக்குது, பாதி பணம் இன்னைக்கு கால்வாசிக்கு மேல 40% அவன் தான் இருக்குது. அது அவனுக்கு அவன் ரோம் எடுத்துக்கணும்னா யூதனுக்கு தேவையானது தேவாலயத்துக்கான இடம் இல்லைங்களா, அதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் அவங்ககிட்ட போடு. நான் என்னங்க, நீ பணத்தை கொடு, நான் அந்த இடத்த என்ன பண்ண முடியும், அந்த தென்திசை ராஜ்யங்கள் கையில பேசி, கல்ஃப் கண்ட்ரீஸ் கிட்ட பேசி, அமெரிக்கன் அந்த முஸ்லீம் கண்ட்ரீஸ் கிட்ட பேசி வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கிடுவான். எல்லார்ட்டையும் அக்ரிமெண்ட் போடுவான். அக்ரிமெண்ட் போட்டபடி அவனுடைய பணம் ஒன்ஸ் அவன் கையில வந்த பின்னாடி அந்த அக்ரிமெண்ட் பிரேக் டவுன் பண்ணுவான். அவன் யூதர்கள் மத்தியிலும் பலாக்கம் அறிவிப்பை ஸ்தாபிக்க கொண்டு வருவான். நான் தான் அன்றாட விலை நீக்குவான். நான் தான் சொன்னேன், ஆல்ரெடி இங்கதான் சொல்றது. இந்த உடன்படிக்கை அவள் யூதருடன் செய்யும் போது, ஞாபகம் கொள்ளுங்கள், நான் வேத ஆதாரம் கொண்டு சொல்லுகிறேன். இந்த உடன்படிக்கை அவள் செய்யும் போது பாருங்க 8:24, உபாயத்தினால் கை கூடி வரப்பண்ணுவான் என்று தானியேல் 8:23-25 குறைக்கிறது. யூதருடன் உடன்படிக்கை செய்கிறான், அதான் சொன்னேன். ஆனால் யூதர்களின் செல்வம் கையில் சிக்கி கொண்டவுடனே 3 வருடத்தின் காலத்தின் மத்தியில, இதான் மெயின் ப்ராபசி பாயிண்ட். இந்த செய்தியில அநேக பேர் தேடுறது இந்த பாயிண்ட தான். ஃபர்ஸ்ட் இல்ல 365ல நிறைய இடத்துல இந்த பாயிண்ட சொல்றார். பாதி மத்தியில இந்த இடத்துல சொல்றார், பாதி மத்தியில எதுங்க 630 டேஸ்ல. நான் தான் சொன்னேன் 630 டேஸ், இதான் பாதி மத்தி. உடன்படிக்கை என்ன பண்ணுவான், பிரேக் பண்ணுவான். இங்க உடன்படிக்கை பிரேக் பண்ணப்பட்ட பின்பதாக என்ன ஸ்டார்ட் ஆகும், பாலாமக்கும் வரவேற்பு. கரெக்டுங்களா, 630 டேஸ். இங்கதான் பாலாக்கும் வரவேற்பு ஸ்தாபிக்கப்படும் இல்லையா.
அபாமினேஷன். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? இதுல இருந்து என்ன பார்க்கிறோம்? அக்கார்டிங் டு ரெவலேஷன் டேனியல் 12 எவ்வளவு நாள் செல்லும் அப்படின்னா 1290 நாள் செல்லும். கரெக்டுங்களா? ஆல்ரெடி சொன்னேன். அந்த 3 வருட காலத்தின் மத்தியிலே அவன் உடன்படிக்கையை முறிக்கிறான். இது தானியேலின் 70 வாரத்தின் 3 வருஷம். 3 வருஷத்தின் மத்தியில என்னங்க இந்த இடம்? கரெக்டுங்களா? இந்த இடம் இல்லைங்களா? 630 டேஸ், அதாவது 1.75 இயர்ஸ் மிட்ல. கரெக்டுங்களா? முறிக்கிறான். அதான் வந்து அங்கதான் உடன்படிக்கை பிரேக் டவுன் ஆகுது. அதாவது பாலாக்கு மறுப்பு ஸ்தாபிக்கப்படுது. புரிஞ்சுங்களா இல்லைங்களா? அது கீழே பாருங்க, அது கீழே வாசிக்கிறேன். 359வது பாராள சொல்றாரு, இந்த செல்வத்தின் ஆதிக்கம் அவன் கையில் வந்தவுடன், வேர்ல்டு எக்கனாமிலாம் யாருக்குள்ள போக போகுது? ரோம் கையில, அமெரிக்காக்குள்ள ரோம் கையில போகும்போது அவன் உடன்படிக்கையை 70வது வாரத்தின் பாதி மத்தியில், கடைசி வருஷத்தின் மத்தியில், பாதி மத்தியில் முறிப்பான் என்று தானியேல் கூறுகிறான். அதன் பின்னர் சகோதரனே என்ன செய்வான்? அச்சமயம் உலகத்தின் செல்வம் அமைத்தும் அவன் கையின் தன் ஆதிக்கத்தின் கொண்டுள்ளதால் உலகத்தின் வாணிபம் எல்லாம் அவன் கைக்குள் இருக்கும். அப்பதான் என்ன கொண்டு வருவான்? மிருகத்தின் முறை, மார்க் ஆஃப் த பீஸ்ட், வேர்ல்டு எக்கனாமி அவன் கையில இருக்கும். இல்லைங்களா? வேர்ல்டு இல்லைங்களா? அதை வச்சு எதை கொண்டு வருவான்? மார்க் ஆஃப் த பீஸ்ட். அதுக்காக தான் என்ன பண்ணுவான்? யூதனோட உடன்படிக்கை போடுறான். மார்க் ஆஃப் த பீஸ்ட்காக தான் யூதனோட உடன்படிக்கை போடுறான். ஒட்டுமொத்த எக்கனாமியை அவனுக்குள்ள கொண்டு வரதுக்கு. ஆதி ஆகமத்துல அவன் என்ன நினைச்சானா, பூமியை கொண்டு வரணும்னு நினைச்சானா, அதுக்கு அந்த பணம் மத்த எல்லா விஷயத்தையும் அவனுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக. இன்னைக்கு அதனாலதான் எல்லா நாடுகளும் எல்லா விதமான எக்கனாமியும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட போயிட்டு இருக்குது. புரியுதா இல்லைங்களா? அதான் மணி சிஸ்டமே டோட்டலாக மாறிடுச்சா. 10-20 இயர்ஸ் பண்ணி மணி சிஸ்டம் இருந்துச்சுங்க. பேப்பர் மணி இருந்துச்சு, கரன்சி மணி. இப்ப என்னாச்சுங்க? இ மணி, எலக்ட்ரானிக்கல். நமக்கு என்னங்க கூகுள் பே எல்லாம் பண்றோம் இல்லைங்களா? நெட்ல பண்றோம். எல்லா பணமும் நமக்கு பணத்தை கையில பார்க்கவே மாட்டோம். பணம் ஒரு வேல்யூ எப்படி இருக்குதுங்க? எதுல இருக்குதுங்க? காத்துலதான் இருக்குது இல்லைங்களா? நம்ம நெட்ல நாங்க கூகுள் பேல தான் பண்றோம். உங்களோட திடீர்னு உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கிறது ஜீரோ ஆனா கூட நம்ம கேட்க முடியாது. நம்ம ஒட்டுமொத்த உழைப்பு எப்படி இருக்குதுங்க? மணி வந்து இ மணி ஆகி போச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? எலக்ட்ரானிக்கலி ஆக்ட் என்னங்க நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். பேப்பர் மணி இல்லாம. ஒரு காலத்துல மணி எப்படி இருந்துச்சு? நம்ம பொருளாதாரம் எப்படிங்க? பொருளா நம்ம கையில இருந்துச்சு. அதை மாத்தி என்னவா மாறிச்சு? பணமா, கோல்டா மாறிச்சு. கோல்டா மாறினது எதுவா மாறி இருக்குது? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பணமா மாறிச்சு, பேப்பர் மணியா மாறிச்சு, பாண்ட்ஸா இருந்துச்சு. இப்போ என்னவா மாறிச்சு? ஏர்ல வச்சிருக்கிறோம் எல்லா மணி டிரான்சாக்ஷனையும். இப்ப ஏரை கண்ட்ரோல் பண்றது யாரு? கரெக்டுங்களா? அந்த கால லோகாதிபதியின் ஆவிகள் தான் ஏரை கண்ட்ரோல் பண்ணுது இல்லைங்களா? இப்ப நீங்க மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னா நெட்டை யூஸ் பண்ணணும். நெட்டை யூஸ் பண்ணணும்னு சொன்னா சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணணும். இதெல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. நீங்க மணி டிரான்ஸ்ஃபர் ₹1 டிரான்ஸ்ஃபர் பண்ணா கூட உங்க உழைப்பை என்னவா மாத்தி இருக்கிறீங்க? எக்கனாமிக்கலி இல்லங்க, எலக்ட்ரானிக்கலி மாத்தி வச்சிருக்கிறோம். அது ஆக்டிவேட் எல்லாமே என்னங்க? ஆக்டிவேட் கீ அவங்க கையில இருக்குது. கவனிங்க, புரியுதா இல்லைங்களா? உங்களுடைய எல்லா உழைப்பு அவங்க கையில இருக்குது. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சா இல்லைங்களா? இப்ப பாருங்க, அப்போ அதுதான் நான் இங்க வாச்சேன். சிவமயத்தும் ஆதிக்கம் கொண்டுள்ளதால் உலகம் வாணிபெல்லாம் அவன் கைக்குள் இருக்கும். இந்த சமயத்தில் என்னுடைய தீர்க்கதரிசிகள் காட்சியில் எழும்பி 1,44,000 பேர் அழைப்பார்கள். இப்ப இந்த நேரத்துல அந்த முத்திரையிடப்பட்டவர்கள் வேறு யாரோ விற்கவும் வாங்க முடியாது. அதான் சொன்ன பணம் எல்லாம் அவன் கையில வச்சுக்கினானா, இங்க பாருங்க, விற்கவும் வாங்கவும் முடியாது. அதுக்காக தான் இந்த பேட்டை, இந்த அக்ரிமெண்ட்டை போடுறான். புரிஞ்சா இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? நான் அதான் சொன்னேன், இங்க அப்பதான் மிருகமா மாறுறான். புரியுதுங்களா உங்களுக்கு? சபை காலங்கள்ல முதல் 3 சபை காலம் வரைக்கும் அந்தி கிறிஸ்து, அதுக்கப்புறம் போப்பின் ஆட்சி வரும்போது கள்ள தீர்க்கதரிசி, கடைசியா அவன் மிருகமா மாறுறான். தீர்க்கதரிசி 3 ஸ்டேஜ சொல்ற. பிசாசுடைய மீது 3 ஸ்டேஜ்: அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, மிருகம். 3வது கட்டம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கு சொல்ல பாருங்க, பிசாசு 3 கட்டங்கள். முதலாவது கட்டத்தில் அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறான். 2வது கட்டத்தில் கள்ள தீர்க்கதரிசி.
கள்ள தீர்க்கதரிசினா கள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவன். மூன்றாவது கட்டத்தில் அவன் மிருகம் என்று அழைக்கப்படுகிறான். புரிஞ்சா இல்லைங்களா? இப்ப பிசாசு பண்ற கடைசியா பண்றது, அவன் மிருகமா எப்ப மாறான்னா சபையானது எடுத்துக்கொள்ளப்பட போது நம்ம போய் அவனை கீழே தள்ளும் போது அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா போப்பு கீழே உள்ள வந்து அவன் முழு ஆதிக்கத்தை எடுத்துக்கொள்வான், யூதர்களோடு உடன்படிக்கப்படுவான். அப்பதான் அன்றாட பலியானது, யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, தேவாலயத்தை நிர்மாணிப்பாங்க, அன்றாட பலியானது என்ன பண்ணுங்க நீக்கப்படும், அன்றாட பலி ஸ்தாபிக்கப்படும். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்தாபிக்கப்படும்? அன்றாட பலி ஸ்தாபிக்கப்பட்டு ஒட்டுமொத்த பணம் அவங்க கையில வரும்போது எதெல்லாம் ஸ்தாபிக்கப்படும்? உடன்படிக்கை போட்டு அந்த லேண்டை, அந்த இடத்த அவங்ககிட்ட கொடுத்து தேவாலயம் கட்டப்பட்டு யூதர்கள் சந்தோஷமா என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்துவாங்க. இதுதான் தேவாலயம் சொல்லி மெசியா வந்துருவார் பலி செலுத்துவாங்க இல்லைங்களா? அது தவறு. அந்த அதர் சைட்ல மோசஸ் எலியா என்ன பண்ணுவாங்க, இது கிடையாது தேவாலயம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்லுவாங்க, ப்ராஃபஸி சொல்லுவாங்க. அந்த மிருகம் அவங்கள என்ன பண்ணுவாங்க, கொலை பண்ணுவாங்க. 1,44,000 பேர் ரத்த சாட்சியா மறிப்பாங்க. இதுக்கு மத்தியில யூதர்கள் அவனை நம்புவாங்க. பாண்ட சைன் ஆன பின்னாடி உடன்படிக்கை ஒரு டைம் பணம் உன் கையில வந்த பின்னாடி உடன்படிக்கை முறிச்சு போட்டு அந்த தேவாலயத்திலையும் அங்க சொல்லப்படுது அருவருப்ப பாலாக்கும் அருவருப்ப தேவாலயத்துல ஸ்தாபிப்பாங்க. இப்ப அது எப்ப முடிவடையும்? தானியேல் 12 சொன்னது போல அது பாலாக்கும் அருவருப்ப ஸ்தாபிக்கப்பட்ட காலம் முதல் 2300 ராப்பகல் செல்லும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அதாவது இதுக்கு பின்பதாக தான் 1000 சாட்சிக்கு ரெடி ஆகுது இடம். இந்த 2300 ராப்பகல் இருக்கு இல்லையா, இந்த 2300 ராப்பகல் செல்லும். இங்க அன்றாட பலி நீக்கப்படுற காலத்துல இருந்து புரியுதா இல்லைங்களா? 2300 ராப்பகல் செல்லும். 12ஆம் அதிகாரத்தை சொல்லப்படுறது போல திரும்ப 2300 ராப்பகல் செல்லுது. அன்றாட பலி நீக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். கரெக்டுங்களா? ஒரு பாயிண்ட் செல்லுது. தானியேல் 12 அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்ப ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல், இங்கதான் அன்றாட பலி நீக்கப்படுறதும் பாலாக்கும் அருவருப்ப ஸ்தாபிக்கப்படுறது இங்கதான். ஏன்னா இங்கிருந்து இது இந்த பாயிண்ட்ல ஏதோ ஒரு இடத்துல தேவாலயம் கட்டப்படும் இல்லைங்களா? டெம்பிள் மவுண்ட் ஆகுது. இப்ப இந்த இடத்துல உடன்படிக்கை என்ன ஆகுது, பிரேக் ஆகுது. இங்கதான் அபாமினேஷன் செட்டப் வருது. நான் இங்க போட்டிருக்கேன் அபாமினேஷன் செட்டப் வர்றது இந்த 30 டேஸ்ல. அன்றாட பலி நீக்கப்பட்டு, நான் தான் தானியேல வாட்சி நான் காட்டினேன் உங்களுக்கு 12. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்ப ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். நான் தான் இங்க போட்டேன் 1200 போட்டிருக்கா, 1235 நாள் 1335 நாள் வரைக்கும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான். 1335 நாள் வரைக்கும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான். தானியேல் 12 இந்த 45 டேஸ் இது யுத்த காலம். புரியுதா இல்லைங்களா? இப்ப பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படல. இன்னும் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுறது அன்றாட பலி நீக்கப்பட்டு 8ஆவது அதிகாரத்துல அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்ப ஸ்தாபிக்க காலம் முதல் 2300 ராப்பகல் செல்லும். 8ஆவது அதிகாரத்துல டேஸ் அண்ட் நைட்ஸ். கரெக்டுங்களா? டேஸ் அண்ட் நைட்ஸ் மாலை காலை பலியிடல்கள், யூத பலியிடல்களை குறிக்கிறது. பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அதே அதான் என்னங்க 2300 6 years 4 months. கரெக்டுங்களா? 20 days ஆகுது. நீங்க கணக்கு வச்சுங்களா? பாக்குறீங்களா? 2300 இல்லைங்களா? 360 நீங்க போட்டீங்க சொன்னா நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. 6 months 6 years 4 months ஆகுது. நம்ம ஆல்ரெடி 1260 நாள் போட்டோமா? புரியுது இல்லைங்களா? 1260 அந்த 2 இயர்ஸ்க்கு எவ்வளவு வருது பாருங்க. 2 இயர்ஸ்க்கு வருதுங்களா? 6 years 4 months 2 days 20 days வருது. இதுக்கு பின்பதாக பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னா அது இங்க 1000 சாட்சியில தேவாலயம் கட்டப்படும், ஸ்தாபிக்கப்படும். 1000 சாட்சியில அமைப்புற தேவாலயம் மணவாட்டி. நான் இது வரைக்கும் ஒரு ப்ராஃபட்டிக் வியூல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். புரிஞ்சுங்களா? $2300 ராப்பகல
புரியுதுங்களா? இதுக்கப்புறம் பாருங்க, பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். 8வது அதிகாரத்துல நம்ம எல்லா கால்குலேஷனை பார்த்துட்டோம். இது எல்லாத்துக்கும் ஒரே பாயிண்ட் என்னங்க? அபாமினேஷன் செட்டப். அபாமினேஷன் ஆஃப் டெசாலேஷன். அபாமினேஷன்ன்றது பாலாக்குதல், சரி, அருவருப்பு. அபாமினேஷன்ன்றது அருவருப்பு இல்லைங்களா? இந்த அருவருப்பு எதனால? டெசாலேட்டரால ஸ்தாபிக்கப்படும். அபாமினேஷன் ஆஃப் டெசாலேஷன். டெசாலேஷன் அழிவினால, ஒரு அழிவு அங்க நடக்கும் தேவாலயத்துல, எருசலேம் தேவாலயம். அங்க அபாமினேஷன், அதாவது ரோம கொள்கையானது ஸ்தாபிக்கப்படும். புரிஞ்சா இல்லைங்களா? ரோம கொள்கை ஸ்தாபிக்கப்படும். இப்போ இதுக்கப்புறம் யூதர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? 1,44,000 பேரு கரெக்டுங்களா? 5 foolish virgins. Two witness. இது நடக்க போகுது. இங்க திரும்ப again யூதர்களுக்கு 7th seal. Seven seals. Mystery. மிஸ்ட்ரி ரிவீல் ஆகும் உங்களுக்கு. ஆமென். இப்போ இது நடக்குது. நமக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டுச்சோ இது தேவாலயம் இல்லைன்னு வெளிப்படுத்தப்படும். இன்னைக்கு ஏறக்குறைய உலகத்துல வந்து எவ்வளவுங்க? தேசத்துல 90 லட்சம் யூதர்கள் இருக்காங்க. 2 கோடி யூதர்கள், 2 மில்லியன் யூதர்கள் உலகம் முழுசும் இருக்கலாம். ஆனா அதுல வரப்போறது 1,44,000 பேர் மட்டும் தான். 1,44,000 பேர் மட்டும்தான் வரப்போறாங்க. எது? தேவாலயத்தை நம்பி, ரோம நம்பி போவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கான செட்டப் தான் இப்ப ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்காக தான் ரெட் ஐஃபர் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குது. அதனால சொல்றேன், தேவனுடைய சபையே, தேவனுடைய மனவாட்டியே, உனக்கான ஆயத்த பணியை செய். இதெல்லாம் ப்ராஃபட்டிக் நம்ம ஸ்தானத்துல நிறுத்துறது, நம்ம எங்க நெருக்கத்துல இருக்கிறோன்றத பாக்குறதுக்காக நிறுத்துறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப டீட்டெயிலா பாருங்க. இன்னைக்கு பாருங்க, உலகத்துல மாறி மாறி எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டே இருக்குது. யூதர்கள் முக்கியமா டெய்லி நியூஸ் இல்லாம இல்லவே இல்லை. இன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய எக்கனாமி மற்ற விஷயங்கள் எல்லாமே, நம்மளுடைய எல்லா பொலிட்டிக்கல்லையும் சேஞ்சஸ் நடக்க போகுது. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்தியாவில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சுசேஷத்தை குறிச்சு இந்த இடத்துலதான் நம்மளுக்கான அந்த மிருகத்தின் முத்திரைக்கான அந்த காட்சி காணப்படுமோ இல்லையான்னு தெரியல. ஆல்ரெடி காம்ப்ரமைஸ் பண்ண ஆட்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இந்தியன் பொலிட்டிக்கல்ல வந்து என்ன பண்ணாதுங்க, எந்த வகையிலையும் மனவாட்டியா சேஞ்ச் பண்ணாது. இன்னும் நம்மள இந்த ஸ்குவீஸ் தான் என்ன பண்ணுது, நம்மள இன்னும் தேர்ட் புல்லுக்கு நேரா நம்மளை வழிநடத்தும். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஓரளவுக்கு இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். இந்த செய்தியை கேட்கிற ஆன்லைன் கேட்கிற நபர்களா இருக்கட்டும், உங்களுக்கு வேத தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிங்க. ஏன்னா வாசிக்கிறோம் தான் சிந்திக்க கடவுன்னு சொல்லப்படுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோட கூட இருப்பாராங்க. நம்மளை ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல சாயங்கால நேரத்துக்காக கூட நன்றி ராஜா. அப்பா, பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர்தாமே இந்த வார்த்தையின் வியாக்கியானங்களை கொடுத்தீர். மறைக்கப்பட்ட வேத ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தீர். தானியேல் தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டது போல ராஜா, பாலாக்கும் மறுவிருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவுன்னு சொல்லி, இதனால வாசிக்கிறதுக்கு எதுவான காரியங்கள் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி ராஜா. இந்த ரகசியங்களை அறிந்து ராஜா, இன்னுமாய் எங்களுடைய நிலைகளை மாற்றி வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து ராஜா, இன்னும் உலகத்தோடு உலகத்தின் காரியங்களோடு கூட பணம், பொருள், சபை மற்ற காரியங்களோடு கூட போராடாதபடிக்கு வார்த்தையோடு கூட ஐக்கப்பட்டு எங்களுடைய ஸ்தானங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள கிருபைங்க பலப்படுத்துங்க கர்த்தாவே. இன்னுமாய் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலாவது எங்களுக்குள்ள வர கிருபை தாருங்க. அந்த செகண்ட் ரைடுக்குள்ள கடந்து செல்ல ராஜா. அப்ப ஏதுவான அந்த ஸ்குவீஸ் ஆன உலகத்துல வந்து கொண்டிருக்கிறதை காண கர்த்தாவே, மனவாட்டியின் பாகமானவள் அதுக்குள்ள போக கிருபை தாருங்க. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.